யார் யார் யாரெல்லாம் குருவாகவே அமர்ந்திருக்கிறார்கள்? யார் யாரம்மா குருவாக அமர்ந்திருக்கிறார்கள்? 33 கோடி தேவர்களா தேவர்களா ரிஷிமார்கள் ரிஷிமார்கள் மகா முனிவரோடு அங்கே அசைதிருக்கும் பாலர்களோ 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 ஆரிலே கொலுவீருந்தார் ஓடி ஆண்டவன் பகவானோடு அம்மை உமைவள் ஆதிபராசக்தி பார்வரி அம்மை உமைவள் ஆதிபராசக்தியானவள் 33 கோடி தேவர்கள் 44 கோடி சீமார்கள் கிண்ணரே கம்புருடரு கருடகாந்தரூபர்கள் கருடகாந்தரூபர்கள் இறையவன் வரையவன் ஆன்முகன் நன்முகன் நந்தி தேவரோடு நன்றி தேவனோடு கலைக்கோட்டு மகாமுனிவரோடு அந்த கலையோடு சேர்ந்திருக்கக்கூடிய கலைக்கோட்டு மகாமுனிவரோடு அஷ்டதிருக்கு பாலர்களும் ஆறு கைலாசத்தில் குருவாகவே அமர்ந்திருக்கிறார். மாணிக்கம் பொன்னுவெளி கைலாசத்திலே கொலுவாகவே அமர்ந்திருக்கிறார்களே. அப்படி கொலுவாகவே அமர்ந்திருக்கக்கூடிய போது அப்படி அமர்ந்து வருகின்ற போது இந்த உலகுக்கெல்லாம் அம்மையப்பர் ஆதராக விளங்குகின்ற விளங்கி வரக்கூடிய சார்தான் சக்தி சிவன் இருவேரும் சக்தி சிவன் இருவேர்களும் உலகுக்கெல்லாம் அம்மையப்பராதராக விளங்குகின்ற சக்தி சிவன் சக்தியோடு சிவன் இருவேரும் அந்த ஆரி கைலாசத்திலே குருவாவை அமர்ந்திருக்கக்கூடிய போது அப்படி அமர்ந்து வருகின்ற போது அம்மையப்பநாதருக்கு சரி அமராவரி தேவாரி தேவர்கள் கூட்டம் ஒன்று கூடி தேவர் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று கூடி அரண் பூஜை நடத்தி அமராவரி தேவர்களோ தேவர்களோ நாளுக்கு ஓராளாகவே அமராவதி தேவர்கள் தேவாரி தேவர் கூட்டமெல்லாம் ஒன்று கூடி ஒன்றாகவே கூடி அலிதிரமும் அம்மையப்பராதருக்கு 6 கால பூஜை தவறாமல் 6 கால பூஜை தவறாமல் வராமல் நாளுக்கு ஒரு ஆளாகவே நின்று கொண்டு இந்த சிவன் பூஜையை நடத்தி கொண்டு வருகிறார் இந்த அமராவதி தேவர்கள். அந்த அமராவதி தேவர் கூட்டங்கள் காலங்கள் ஓடியது, வருடங்கள் பல திகழ்ந்தது. சக்தி சிவன் இருவேருக்கும் சிவன் பூஜை நடத்தி வரக்கூடிய போது அப்படி நடத்தி வருகின்ற போது ஒரு நாள் தினத்திலே என்னம்மா 33 கோடி தேவாரி தேவர்களும் தேவா ரகசியம் பேச வேண்டுமே என்று ஆரி கையிலே ஒன்று கூடினார்கள். ஒன்றாகவே கூடினார்கள். அந்த கைலாசத்திலே ஒன்றாகவே கூடி கைலாசத்தில் அமராவதி தேவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய போது அப்படி அமைந்திருக்கின்ற போது சிவனுக்கு யாரு பூஜை செய்வார்? யாருக்கு இந்த அமராவதி தேவர் கூட்டம் தான் செய்ய வேண்டும். அப்ப எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு ஆளாகவே சென்று அரண் பூஜை செய்வது வழக்கம் இல்லையா? ஆமா, ஆளுக்கு ஆளா ஒரு நாளைக்கு ஒரு ஆள் முறை விட்டு செய்தாங்க. அன்றைக்கு அமராவதி தேவர்கள் அரண் பூஜையை முடக்கினார்கள், நடத்தினார்கள். ஏன் தேவா ரகசியம் பேசணும் எல்லாரும் ஒரே இடத்துல
இப்ப நம்ம ஒத்தே இருந்து தேவராசியும் பேச முடியுமா? அப்ப அந்த சிவனையும் சக்தியையும் மறந்து விட்டார்கள். மறந்தார்கள். பூஜை நடத்தலையே. இவங்க எல்லாம் இங்க கூட்டம் கூட்டமா நிக்கும் போது எப்படி பூஜை நடக்கும்? ஒரு ஊரு கூடி ஒன்று கூடி ஆமா அப்படி ரகசியம் பேசிக் கொண்டிருக்கும் போது சரி அங்க பூஜைக்கு ஆளு யாருமே போகல. அங்க அவராதி தேவர்கள் எல்லாம் கூட்டமா நிக்கும் போது பூஜையை மறந்தார்கள். அப்ப சிவன் பூஜையை முடக்கப்பட்டது. சரி அப்போ ஆண்டவன் பரமேஸ்வரன் எண்ணினார். என்னம்மா ஆகா அவரவர்கள் அணிதினமும் அன்றாடம் 6 கால பூஜை தவறாமல் இதனால் இதுவரைக்கும் நடத்தி வந்தார்கள். இதனால் இதுவரைக்கு செய்து வந்த தேவாரி தேவர்கள் நம்ம பூஜையை முடங்கல் விட்டாச்சு. இன்றைக்கு அரண் பூஜையை முடக்கி விட்ட அவர்களே அமராவதி தேவர்கள். தேவாதி தேவர் விட்டோம். அப்ப தனக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா இதனால் இதுவரைக்கும் நமக்குன்னு ஒரு பிள்ளை இல்லாம இந்த தேவர் கூட்டம் ஒன்றா சேர்ந்தது. என்ன தாம் போன காரியத்துக்கு தம்பி போனா நடக்குமா? அங்க ஃபெயிலர் ஆயிரும். அங்க நம்ம போற விஷயத்துல நம்ம தம்பி போனா என்ன ஆகும்? தாம் போற காரியத்துக்கு தம்பி போனா அந்த காரியம் கரெக்டா நடக்காது. அந்த காரியம் ஃபெயிலர் ஆயிரும் தான் அவன் இறங்கி செய்ய மாட்டான். அவனுக்கு வேலை துப்பரா இருக்காது. இவன் போய் பாப்பான், அவர் போய் செய்வாரு, இவர் போய் செய்வாரு. நமக்கு பல சொல்லி இருக்க. நம்ம வேலையை நம்ம தான் பார்த்துக்கிடணும். அப்படி நினைத்தால் அந்த காரியம் நடக்குமா? நடக்காது தாயி. அப்படி பூஜையை முடக்கினார்கள். பூஜையை முடங்கல் செய்தார்கள். அதனால இறைவன் எண்ணினால் என்ன? இந்த பிரம்மாவுக்கோ படைக்கும் தொழில். அந்த பிரம்மனுக்கோ தொழில் படைக்கக்கூடிய தொழில். அவர் வேலையை கரெக்டா செய்துட்டு இருக்காரு. அவர் ஒரு நாளைக்கு இத்தனை உயிர் தான் பிறவிச்சுன்னு அவருக்கு தெரியும். இவர் இறைவன் படி அளக்கின்றார். இவரு படி அளக்கான்னு இன்னைக்கு நம்ம பூரி திங்க முடியுமா? பொங்கல் திங்க முடியுமா? முடியாது. பூரி கிழங்கு பொங்கல் இதெல்லாம் சாப்பிடணும். அவர் அளக்க போய் தான் இட்லி சட்னி சாம்பார் உளுந்த வடை படி அளந்திருக்காருல இன்னைக்கு பரமேஸ்வரன். நமக்கு மத்தியானம் மாதிரி தடிங்க கூட்டம் அப்படியே வச்சாச்சு. உங்க நாக்கெல்லாம் இழுத்து பிடிச்சா அறுத்தான்னு நானா பார்த்தேன். உடுக்கார பார்த்துன்னு சொல்லுதான். தடியங்கா கூட்ட அப்பறே வச்சாச்சா. அவனுக்கு சுண்டவத்தல் மணக்கு அப்படியே கப 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 கபகபானு. அவனுக்கு வத்த குழம்பு போச்சா கடைக்கு நேரம் போயிடுவான். அவன் கொலையில அள்ளி பாட சரியான சாப்பாடுறாமண்ண. என்னக்கா செய்ய? எந்த நேரம் பார்த்தாலும் சாப்பாட்டு யாபகமா தான் கரெக்டா இருக்காரு. இந்த சிவனுக்கு ஒரு பிள்ளை கிடைச்ச மாதிரி உனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிருக்க. நமக்கு இந்த பிள்ளை தவறு இருந்ததான் பெற்றிருக்க. அப்படியா? ஆமா. அதுக்கு ஒரு யோகம் வேணும்ல. அந்த பிள்ளை வந்து மாமன் இப்ப 2 ஜோலிக்கு சிரிக்கவும் மாட்டாங்க, அளவும் மாட்டாங்க. ஏன்? அவன் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. ஐயோ பாவம். திருக்கையம்மன் கூட தம்பியாயிட்டான். அவன் துக்கமுத்தா மாறிட்டானே. ஏன்னு தெரியல. என்ன தெரியல. முன்னீர் பள்ளத்துல இருந்து இப்படிதான் இருக்கான். அப்படிதான் இருக்கானோ? ஆமா. பேய் பிடிச்சிருக்குமோ? சோசியம் பார்க்கணும். அவனுக்கு பிறகு சோசியம் பார்க்கணும். 12 மணி பாருப்பா. இப்பதான் கைய சொறைதான். மாயாண்டி மையாரம் போயிட்டு வரும்போது அவன் காலில் விழுந்து கேளுங்க, கணக்கு கேளுங்க. நான் கேட்கணுமா அவங்க கேட்கணுமா? யாரு கேட்கணும்? நீங்க தான் போய் கேட்கணும். இப்ப அக்கறைப்பட்ட நீங்க தான் கேட்கணும். நமக்கு தானே அவசரமா இருக்கு. அக்கறைப்பட்ட என்ன கவனிக்கணும்னா அவன் உங்களுக்கு கவனிக்கணுமோ? என்ன கவனிக்காம ஒத்தையில போனாம்னா அவன் கவனிச்சிருவான். அம்மா பாப்பாங்குளத்து மாயாண்டி பாப்பாங்குளத்தம்மன். பாப்பாங்குளத்தம்மன் பேசும் தெய்வம், ஒல்லாத தெய்வம். வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கும் ஆதிபராசக்தி இல்லவா? ஆதிபராசக்தி இல்லவா? சிவனோடு சக்தியாகவே கலந்த ஆதிபராசக்தி. என் அம்மை உமையவள் வாசலில் என் பாப்பாங்குளத்து மாயாண்டி சுடலை மாயாண்டி சுடலையோடு பரிவார தேவாதி. சரி வையாரம் போயிட்டு வந்தான மடி ஏந்தி நில்லு. நல்ல வீடு மடி ஏந்தி நின்னு. ஆறு கேட்டது கிடைக்கும். நீ தொட்டது தொடங்கும். நிறைந்தது நடக்கும். ஐயா அப்படி அப்பேற்பட்ட பேசும் தெய்வம். சரி. எல்லோருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் இல்லையா? ஆமா, எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் உண்டுல. அப்பேற்பட்ட இறைவனுக்கு ஆமா பூஜையை முடக்கிட்டாங்களே. சிவன் பூஜையை முடக்கிட்டாங்களே. அரண் பூஜையை முடக்கிறார்கள் அமராவதி தேவர்கள். தனக்கென்று ஒரு பிள்ளையை பிறவி செய்ய வேணுமே என்று ஆண்டவன் சாட்சாரி சிவபெருமான் அவன் நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா அந்த வேலை கரெக்டா நடக்கும்ல. நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா அந்த வேலையை அப்பப்ப செஞ்சுக்கிடுவானே. என்ற ஆறு கையிலேங்கிரி மாமலையில் பொன்னுவெளி கைலாச மாமலையில் அந்த சிவன் பூஜை செய்வதற்கு படைத்தாரே.
ஆண்டவனான சிவபெருமாள் அசே கும்ப வைத்து அரச குலை ஒன்று வைத்து செவ்வரளி தேங்காய் வைத்து செவ்வரளி தேங்காய் வைத்து அதிலே ஒரு செவ்வரளி ஆரஞ்சாத்தி செவ்வரளி மாலை சாத்தி விஞ்சே மந்திரத்தை உச்சரித்தார் இறைவன் கருட மந்திரத்தெல்லாம் உச்சரித்த ஆண்டவன் சிறவன் ஆண்டவள் பகவானுடைய அருளாரே சிவபெருமானுடைய அருளால் இறைவனுடைய திருவருளாலே அதில் ஒரு குழந்தை வந்து பிறந்தான் யார் யாரம்மாள் அந்த பகவானுடைய அருளாலே தான் பிறந்தான் ஈஸ்வரடா கிருபையாலே உடன் தான் பிறந்தான் பரமேஸ்வரடா அருளாலே அழகான ஒரு பாலகன் இறைவன் திருவருளாலே தோன்றினான் திருவருளால் தோன்றி வருகிறார் ஆண்டவன் பகவானுடைய அருளாலே அவதரித்த அந்த குழந்தை அந்த சிறு குழந்தையானது ஈசன் பகவானை கண்டபோது நம்மா செய்கிறாள் ஆண்டவனை கண்டாரே அழகரு பாரேரோ சிவனாரை கண்டோரே செல்ல பிள்ளை பாரேரோ முக்காலு வலமு வந்தார் முடிவடங்கி ரெண்டரைட்டா நாலு வலமு வந்து நமக்கெரித்து ரெண்டரைட்டா ரெண்டு அடிபடிந்த அடிபடிந்த தீர்வாது தந்தை பிறந்ததொரு பாலகன் ஆண்டவரை கண்டவுடனே கண்டபோது முக்காலு வலமு வந்தான் முடிவடங்கி ரெண்டரிட்டான் நாற்காலும் வளம் வந்து நான்முகனை அடிபணிந்தாள் இறைவரை கண்டாடி கரமெடுத்து வணங்கினான் அப்படியே கையெடுத்து வணங்கி நிற்கிறான் ஏன் பணிந்தான் எதற்கு நம்மளை ஏன் பிறவி செஞ்சாரு எதுக்கு பிறவி செஞ்சாரு பட்டத்தின கேட்கணும் தெரியணும்ல அதுதான் அவரை வணங்கிக்கிட்டே நிற்கான் ஆண்டவரை வடிவடைந்தான் அருமை பிள்ளை அருமை பிள்ளை இறையமரிடம் கேட்கிறான் அந்த பாலகல் என்னம்மா சொல்லி கேட்கிறாள் ஆண்டவனே இறைவா என் வரப்பொருளே பரமேஸ்வரா 14 உலகத்துக்கும் படியிலக்கக்கூடிய சிவனாரே அடியேர் என்ன படைத்த காரணம் என்ன இறைவா என்னை இப்படியாக பிறவி செய்த விவரம் என்ன சிவனே தாங்களுடைய அருள் கொண்டு உங்களுடைய கிருபை ராஜ்யத்தினால் இந்த சின்னங்கிரி பாலகனை படைத்த காரணம் என்ன பரம்பொருளே என்ன காரணம் நான் யாரு எதுக்கு என்னை பிறவி செஞ்சங்க என் பேர் என்ன எனக்கு எதுக்கு என்ன என் பேர் என்ன என் ஊர் என்ன என்னை ஏன் படைத்தீர்கள் எதற்கு பிறவி செய்தீர்கள் எனக்கு ஒண்ணுமே புரியலையே எனக்கு எதுவுமே அத்து மூடில அடக்கு என்ற அருமை சிறு குழந்தை கேட்டபோது ஆண்டவன் பகவான் சொல்லுகிறார் என்னம்மா சொல்லுகிறாள் வடகப்பா என் மகரே மகரே வடிவடகா சொல்லே அருளாரே அருளாரே உடல் நான் பரமனுடைய அருளாரே அருளாரே உடையாரும் படைத்தேனப்பா சிவனுடைய அருளாரே அருளாரே சிறப்புடனே பிறந்தவரே பிறந்தே வாடா சிவகுழந்தை உந்தன் பேரே உந்தன் பேரே உந்தன் பேரே செல்ல பிள்ளை சொல்ல கேளா
பிறந்த விடையிலா இன்று முதல் உன் பெயர் சிவகுழந்து. ஓஹோ, சிவனுடைய கிருபையினால் பிறந்த பிள்ளைக்கு சிவகுழந்துன்னு பேர் கொடுத்து அரசு குலை வைத்து அஸ்த கும்ப வைத்து செவ்வரளி ஆரஞ்சாத்தி இந்த சிவனுடைய அருளால் கும்பத்திலே பிறந்தாரி கும்பமாமுனி பெரிய சுவாமி. ஓடி கும்பத்திலே அவதாரம் கொண்டதுனால கும்பமுனி பெரிய சாமி ஒந்தன் பேரு. ஆமா, சரியா போச்சு. கும்பமுடி பெரிய சாமி. அவன் எப்படி இருக்காங்க வாரு, கிழக்கு முகமா. ஓ, அவள் தானா? சரியா போச்சு. அதனாலே ஆண்டவன் திருவருளாலே பிறந்தபடுகிறான். அரச மகன் தபசுனாரே அருமை பிள்ளையே சிவகுழந்து. அருமை பாலகனே சிவகுழந்து. சிவபெருமானுடைய அருளாலே பிறந்ததினால் பிறந்த காரணத்தினால் மகரே உன் பேரு சிவகுழந்து. உந்தன் பேரோ சிவகுழந்து. உன்னை ஏறி இந்த இறைவன் படைத்தேன் தெரியுமா? ஏன் ஐயா? இந்த கைலேங்கிரி மலையில் கைலாச மாமலையில் உலகிற்கெல்லாம் அம்மையப்பராதனாக விளங்குகின்ற சக்தி சிவன் இருவேருக்கும் சக்தி சிவன் இருவேருக்கும் அமராவதி தேவர்கள் ஒன்றாக கூடி நாளுக்கு ஒரு ஆளாகவே வந்து அணிதினமும் 6 கால பூஜை செய்வது வழக்கம். அணிதினமும் பூஜை நடத்தி வருவது பழக்க வழக்கம் உண்டு. ஆனா இப்ப கொஞ்ச காலமா சரியில்லை. அவங்களுக்கு என்னாச்சு? என்ன நிலைமைன்னு தெரியல. உங்களுக்கு செய்யக்கூடிய பணியை ஒழுங்காக தான் செய்தார்கள். 6 அரண் பூஜையை முடக்கினார்கள். சிவன் பூஜையை முடக்கி விட்டார்கள். என் அருமை பிள்ளையே மகரே சிவகுழந்து. பாலகா சிவகுழந்து. இந்த சிவன் பூஜை முடக்கிய காரணத்தினால் என்னுள் அருளாலே உன்னை நான் படைத்திருக்கிறேன். எனக்கு இதே பூஜை நடக்கிறதுக்கு தான் உன்னை பெருமை செஞ்சிருக்கிறேன். எனக்கு நீ அன்னாட அனுதினமும் 6 கால பூஜை நீ தவறாமல் நடத்த வேண்டும். ஆண்டவா பகவானே பரம்பொருளே, நான் அந்த பூஜையை முன்ன போன பார்த்தது உண்டா இல்ல செஞ்சது உண்டா? இல்லையே. 6 கால பூசமும் விலகாமல் வசகாமல் உங்களை செய்யணும்னா என்னால அதுக்கு பலிக்கக்கூடிய விஷயமா? செய்யணுமா? செய்தாகணும். நானே சின்னஞ்சிறு பாலகம் இல்ல. சரி, எனக்கு விவரம் பத்தாதே. கொஞ்சம் விவரத்தை சொல்லியிருந்தா உங்களுடைய பூஜை தவறாமல் செய்து வருவேன். அதான் ஆண்டவனே. இப்பேறுபட்ட கைலங்கிரி மலையில் மாணிக்கம் மண்ணுவலி கைலாசத்தில் இப்பேறுபட்ட தேவாரி தேவர்கள் 30 கோடி மக்களும் செய்து வந்த பூஜை நான் ஒரு சின்னஞ்சிறுப்பாளக எப்படி உங்களுக்கு நடத்த போறேன்? அமராவதி தேவர்களாலே செய்ய முடியாத காரியத்தை ஆமா இந்த சின்னஞ்சிறுவனாகிய என்னால் எப்படி சுவாமியை நடத்த முடியும்? உன்னையால நடத்த முடியும் தெரிஞ்சதுன்னா உன்னை நான் பெருமை செஞ்சிருக்கேன். இது சாத்தியமாகுமா? அது சாத்தியமாகாதுதான். என்னால் நடத்த முடியுமா? முடியும். உன்னையால நான் என்னுடைய அருளால உன்னை நடத்த முடியும். என்னுடைய வாக்கு நானே சுத்தமா இருக்கும்ல. அதான் என்னுடைய அருமை பிள்ளை சிவகுழந்தான பாலகன் கேட்கிற போதே ஆண்டவன் சொல்லுகிறாய், என் மகரே சிவகுழந்து. பாலகா சிவகுழந்து. இந்த இறைவன் திருவருளாலே நீ பிறந்த பிள்ளை. என்னுடைய கிருபை ராஜ்யத்தினால் பிறந்த பிள்ளை. என் அருளால் நீ படைத்ததினால் நிச்சயமாகவே உனக்கு அந்த பலன் கிடைக்கும். என்னுடைய கிருபையினால் அந்த பலனை உனக்கு நிச்சயமா தந்தேன். அந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் பொறுமையையும் பெருமையும் அந்த பூஜை நடத்தக்கூடிய விவரத்தையும் பூஜை செய்து வரக்கூடிய நடைமுறைகள் அத்தனையும் உன்னுக்கே தந்தேன் மகனே. உனக்கு தெரியும் அப்பா. இதை தவிர நீ யாரும் செய்ய முடியாது. நீ செய்ய நம்பிக்கை தான் இருக்கு எனக்கு. அதனால் இந்த அம்மையப்பர் ஆதருக்கு அரண் பூஜை செய்வதற்காகவே செய்து வருவதற்காகவே உன்னை நான் படைத்தேன். உன்னை பெருமை செஞ்சிருக்கிறேன். என் மகனே சிவகுழந்து. மகனே சிவகுழந்து. இந்த அதிவள்ளி கைலாசே அழகுடைய சிவகோழே அரண் பூஜை செய்வாயோடா. அருமை பிள்ளை சிவகுழந்து. நாள் ஒன்று தவறாமல் அரண் பூஜை முடங்காமல் 12 வருடமாக தவறாமல் பூஜை செய்தார். 12 வருடத்திலே உரைக்கு முத்தி
மாலை பொருட்டி அதுலயும் 3 மாலை சாத்தி உன்னாலும் சரி உறங்கினாலும் சரி நீ எப்படி செஞ்சாலும் சரிதான். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ரீதியில் எரிமுறையில் வராமல் தவறிடாமல் 12 வருடம் வருட காலம் என் மகரே சிவகுழுந்து பாலகா சிவக்குழுந்து கடமை தவறாமல் நீ சிவன் பூஜையை நடத்தி வருவையானால் நீ என்னுடைய கிருபையினால் நடத்தி வந்தேயானால் 12ஆம் வருடத்திலே உனக்கு ஒரு முத்தி மோட்சம் கிடைக்கும். உனக்கு முக்தியும் மோட்சமும் தருவேறு இறைவன். சிவபெருமான் இந்த பாலகன்னு சொல்லிட்டார். ஆமா அப்படியா? என்றே ஈசன் இறைவன் சொல்லுகிற போது அருமை பிள்ளையாகிய சிவகுழுந்தார பாலகல் சிவகுழுந்தானவள் ஆண்டவா இறைவா இது என்ன சோதனை? ஆண்டவா என்ன சாதனை, இப்படி சோதனை வேதனைன்னு தந்துட்டேற. இந்த சின்னஞ்சிறு வயசுல என்னால எப்படி பூஜை பரிகாரம் எல்லாம் செய்ய முடியும்? எவ்வளவு பெரிய வயசாளி எல்லாம் புத்தி தடுமாடி பூஜையை மறந்துட்டாங்க. மந்திரம் வாசிக்கணும். நான் இப்படி ஒரு சின்னஞ்சிறு பாலக உங்களை எப்படி பூஜை நடத்த போறேன்? கடமை தவறாமல் நடத்தணும். 5 மணி குளிச்சா பனி அடிக்கும் போது வரைக்குமே நான் எங்க போய் குளிக்க வரைக்குமா? ஆமா, ஏன்னா பூலோகத்துல வெக்க உண்டு, சரி, கைலாசத்துல வெக்க இருக்காது. ஆமா, அப்படியே சோலையா இருக்கும், ஐசி கிட்ல கை வச்சுமா இருக்கும். ஆமா, ஏன்னா கைலேங்கிரி மாமலை, அதனால மாஞ்சோலை பூஞ்சோலையோடு இருக்கக்கூடிய நேரத்துல எங்கையிலே சென்று நீராடி உங்களுக்கு நான் தவறாமல் எப்படி பூஜை நடந்தா உள் பயம் கொஞ்சம். என்னப்பா இது ஒரு பிரச்சனையா? இந்த பிரச்சனைக்கு தான் நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். ஆமா, அப்ப குளிக்கவே மாட்டானா? குளிக்காம சிவன்கிட்ட போக முடியுமா? அப்படி சொல்லுங்க. ஆமா, சிவதொண்டுகளே சிறந்த தொண்டு. அந்த தொண்டோ பெரிய தொண்டு. அந்த சிவதொண்டுகளை செய்வதற்கு கொடுப்பன வேணும். அது ஒரு பூர்ண ஜென்ம நல்ல புண்ணியம் செய்திருக்கு. சிவாயம் சொல்வதற்கு ஒரு நாள் அபாயம், ஓம் நம சிவாயம் என்று சொல்வதற்கு ஒருவோரும் அபாயம் என்பது இல்லை. அதனால அதை பற்றி வருத்தப்படாத மகனே, என்னை நினைச்சு நீ அப்படி பூஜை நடத்து. அந்த சிவ தொண்டுகளை செய்வதற்கு ஒரு கொடுப்பன வேணும் இல்லன்னா உனக்கு அந்தந்த நேரத்துல மண்டை உனக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் அந்த யோகம் கிடைக்குமா? வராது. தெய்வத்தினுடைய திருவடியை தொட்டு பூஜை பண்ற பாக்கியம் கிடைக்குமா? அந்த பாக்கியம் தான் நமக்கு இல்லாம போயிட்டு நாமெல்லாம் அப்படி கோயிலுக்கு அந்த பக்கம் கோட்டவாசல்னு கும்பிடலாம். ஆமா, கருவறைக்குள்ள நுழைய முடியுமா? நீ எல்லாம் அழகா ஒரு எஸ்கம்ம கோயில்ல சாமியாடி குறி சொல்லலாம். ஏன்? ஆமா, அப்படி ஊரு ஊரா குறிதானே சொல்லிக்கிட்டாலே இதுவும் போறாதா? இல்லக்கா, இந்த மாதிரி தெய்வத்தெல்லாம் தொட்டு பூஜை பண்ணோம்னா ஒரு பரிகாரம் வேணும்ல. ஆமா, அதே போலதான் நீ ஒரு எஸ்கேமன் வச்சு சாமி கும்பிட்டா 4 பேருக்கு குறியா சொல்லிட்டு போலாம். சரியா போச்சு. நமக்கு எஸ்கேமனே இல்லையே. ஏன் இல்ல? சமந்தார் வீட்டுலதான் இருக்கு. அங்கதான் இருக்கும். ஆமா, கொஞ்சம் பாதியானே காட்டுங்க. நமக்கு ஆத்தா பூலம்மனும் பேச்சியும் எல்லாம் இருக்கா? அவ குறிக்கு தொலங்க மாட்டாளோ? ஆமா, அவ மறுவார்த்தல பேச்சு அவளை பிடிக்காத. முப்பந்தரத்தல பிடி. ஓஹோ, அவதான் கிட்ட சிரிப்பா. எல்லாம் அந்த யோகத்தோடு பிறந்திருக்கணும். அப்படி யோகம் இல்லாம புட்ட போக முடியாது. ஆமா, அதனால் அருமை பிள்ளையாகி சிவகுழுந்தான பகலகள் சிவகுழுந்தானப்பட்ட பாலகள் ஆண்டவள் பகவானிடம் கேட்கிறான். என்னம்மா சொல்லி கேட்கிறாள்? சிவனே, நான் அறிந்தும் அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, ஆண்டவா அறிந்து நான் அறியாமலோ, தெரிந்து நான் தெரியாமலோ, 6 பிள்ளை 100 கொண்டோய் ஆதரிக்க வேணும் சாமி. ஆண்டவரே பரம்பொருளே, ஆண்டவா பின்னால் செய்த பூஜை முன்னால செய்தாலும் அறிந்தும் அறியாமல் நான் தெரிந்தும் தெரியாமல் புரியாமலோ 6 விளை 100 குத்தோ அடியான் நான் கையிலே வேலை ஆதரிக்க வேணும். ஆண்டவரே பரம்பொருளே, பரம்பொருளே, இறைவா, நான் தெரிந்தும் தெரியாமல் அறிந்து அறியாமல் தவறு செய்தால், நான் ஏதோ தவறு செய்தாலும் இறைவா என்னை மன்னித்து காத்தருள வேண்டும். பரம்பொருளே, என்னை ஆதரித்து அருள வேண்டும். சிவனே,
எவ்வளவு பெரிய தேவாரி தேவுக்கள் செய்ய முடியாத காரியத்தை அவங்கெல்லாம் முடியாது மாண்டவன் சாதித்த காரியத்தை நான் அவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. நான் எப்படி போய் உங்களுக்கு நான் சாதனை பண்ண முடியும்? அதுல அப்ப ஒரு வேடு பள்ளம் இருக்கும் இல்லையா? இருக்குமில்ல. அப்படி ஒரு தவறுகள் செய்து நடந்திருந்த போதிலும் எனக்கு ஏதாவது நீங்க தண்டனை கண்டா தந்திரக்கூடாது. பரம்பொருளே என்னை சபித்து விடக்கூடாது. ஆமா, என்னை மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். அருமை பிள்ளையாகிய சிவகொழுந்து சிவகொழுந்தானவாளர்கள் சிவன் பூஜை செய்ய வேண்டுமே என்று சிறுநஞ்சிறுபாலகள் என் இல்ல பிள்ளையாகிய சிவகுழந்தார பிள்ளை என்னம்மா செய்து வருகிறாள்? ஆட்டுமல்லி சம்மரிதா சம்மரிதா தந்தரை துந்தலை தன்னா தரணி தன்னா சிவகுழந்தானவள் அரண் பூஜை நடத்த வேண்டுமே என்று அருமை பிள்ளையாரை சிவகுழந்தான பாலகள் அதிகாலையிலே எழுந்தரித்தான் அப்படி அக்கிரை கங்கையிலே நீராடினான் அப்படியே குளித்து நல்லே தீர்த்தமாடி உணவுடையவரே ஐயவாரா சிவன் மூழே செய்வதற்கு
மலராகிய சிவகுழந்து பாலகள் சிவகுழந்தான பாலகள் அக்கினி கங்கையிலே நீராடினான் அக்கினி கங்கையிலே நீராடி வருகிறார் அந்த வனத்துக்கு வருகிறார் பாலராகிய சிவகுழந்தார பிள்ளையே நந்தவன தோட்டத்துக்கு வருகிறார் சிவகுழந்து அடே கையாலே பூவடைக்கு போகுவரே இரலாலே பூவடைக்கு விடும் என்று சொல்லி நகத்தாலே பூவடைத்தா நகத்தாலே நங்கி விடும் என்று சொல்லி ஆண்டவருக்கு பூஜை அம்மையப்பநாதருக்கு சக்திக்கும் சிவனுக்கும் சிவன் பூஜை நடத்த வேண்டுமே என்று கையாலே பூவடித்தால் காம்பழுகிவிடும் விரலால் பூ கொடுத்தா பூ எம்பிவிடும் என்று நகத்தாலே பூவடித்தால் பூக்கள் நங்கிவிடும் என்று சொல்லி பூக்கள் எல்லாம் நஞ்சிவிடும் என்று சொல்லி தங்க துரட்டியை கையில் எடுத்தான் தங்கரளி பூ பறித்தாள் துரட்டி கையில எடுத்து எடுத்து பூக்குடையை தோளிலே இட்டு நந்தவனத்திலே வருகிறான் சிவகொழுந்து பாலகள் அந்த ஊர தோட்டத்திலே நலமுடரே வந்தல்லாவோ அரடாரிக்கு பிடித்த மாலே அதடி நல்லே மலரடைத்து அரடாரிக்கு பிடித்த மாலே செவ்வாரளி மலரடைத்து அவ்வாரளி தவ்வாரளி அவ்வாரளி அவ்வாரளி ஏதலி பூதான் பண்ணி மலர்களையும் தான் பறிதான் பறிதே சிவடிக்கு பிடித்ததோர் செவ்வதலி மலரெடுத்தார் செவ்வரளி மலரெடுத்து அவ்வரளி செவ்வலர்களி மலர்களை பறித்து அவ்வரளி செவ்வரளி மலர்கள் எல்லாம் பறித்து கொண்டு அருமை பிள்ளையாகிய சிவகொழுந்தார பாலகள் சிவகொழுந்தாகப்பட்ட பாலகள் கொண்டு வருகிறாங்க இலங்கரை மலை கைலாசமலை வருகிறா அந்த ஆறு வெள்ளி கைலங்கிரி மாமலையில் கைலாச மாமலையில் பறித்து வந்ததோரு மலர்களை அழகான ஒரு மாலையாகவே தொடுத்து அம்மையப்பராதன் சக்தி சிவன் இருவேருக்கும் சிவனார் இருவர்களுக்கும் 6 கால பூஜை அனைதினமுறாமல் தவறாமல் செய்ய வேண்டுமே என்று தவறாமல் நடத்த வேண்டுமே என்று அருமை பிள்ளையாகிய சிவகுழுந்தார பாலகள் என்ன விதமாகவே நடத்தி வருகிறார்.
அந்த சக்தி சிவனுடைய ஆலயத்திலே வந்தான். ஆலயத்தின் முன்பதாக வந்து நடை திறந்தான், படிகளைந்தான். படி திறந்து பாத பணிவிடலாம் நினைக்கிறான். ஆண்டவள் பகவானுக்கு ஆதிபராசக்தி அம்மை உமா மகேஸ்வரியான பார்வதிக்கும் உமா மகேஸ்வரியான பார்வதிக்கும் பூஜை செய்து வருகிறார். அந்த சின்னஞ்சிறுவனாகிய சிவகுழந்தான பிள்ளை சிவகுழந்தாகப்பட்ட பாலகன் நடத்தி வருகிறாள். எப்படி பூஜை பண்ணுகிறான், என்ன விதமாக நடத்தி வராள்? அப்படி பாலாலே அபிஷேகமா, மண்ணீராலே அபிஷேகமா, பாலாலே அபிஷேகமா, அபிஷேகம் திருடித்தால் அபிஷேகம், தேனாலே அபிஷேகமா, அபிஷேகமா, இடத்தால் அபிஷேகம், செவ்வாதாலே அபிஷேகமா, இடத்தால் அபிஷேகமா, செவ்வாதால் அபிஷேகமா, அபிஷேகமா, செவ்வாதால் அபிஷேகம், இளநீரால் அபிஷேகம், பேராலே அபிஷேகம், ஆண்டவள் பகவானே ஆதிசக்தி உமையவளோ அரண்பூஜை செய்வதற்கு அபிஷேகம் செய்தாரே, ஆரங்களை சாத்தினாரே, தலைவாழை இலைவேறு தலைவாழை இலைவேறு தானே அந்த சிவகோடே கணபதி பெருமாளை பிடித்து வைக்கிறாள். அரண்பூஜை நடத்த வேண்டுமே என்ற அருமை பிள்ளை சிவகொழுந்து, அருமை பிள்ளை சிவகொழுந்து சக்திக்கும் சிவனுக்கும் பாலால் அபிஷேகம், மண்ணீரால் அபிஷேகம், தேனால் அபிஷேகம், திருடித்தால் அபிஷேகம், திருமஞ்சனையினால் அபிஷேகம், மஞ்சளையால் அபிஷேகம், மரிக்குழுந்தால் அபிஷேகம், அபிஷேகங்கள்லாம் தான் பண்ணி செவ்வரளி அபிஷேகம், அபிஷேகம் சந்தனத்தால் அபிஷேகம், அத்தர் புடுகு செவ்வாதால் அபிஷேகம், சிவகொழுந்து பாலகன் நடத்தி வருகிறாள். அபிஷேகம் செய்தான். கொண்டு வந்த மலர்களை அப்படி மாலையாகவே தொடுத்து ஆரம் சாத்தினான். அப்படி மாலையாகவே தொடுத்து சிவனாருக்கு மாலை சாத்தி வருகிறார். மலரால் அரங்கரித்து மறிக்கொழுந்தால் ஆரஞ்சாத்தி, மறிக்கொழுந்தினால் ஆரஞ்சாத்தி, சிவபெருமானுக்கு பிடித்த செவ்வதளி மலர்களை தொடுத்தான். செவ்வரளி மலரை தொடுத்து அடக்கத்தோடு பணிவோடு பாதத்தை தொட்டு வணங்கினான். மாலைகள்லாம் சாத்தி வணங்கி நிற்கிறான் சிவபெருமானை. ஆரஞ்சாத்தி அபிஷேகம் செய்த ஆரஞ்சாத்தி தேங்காய் வளங்கள் உடைத்து தீபகற்பூரம் கொடுத்து தீபகற்பூரம் பண்ணி அம்மையத்தில் நாதல் முன்பலாகவே நின்று கொண்டு ஆண்டவா பரம்பொருளே பரமேஸ்வரா, ஆண்டவா சிவபெருமானே, என் கையிலே நாதனே, கரை கண்ட சிவபெருமானே, கையிலை அரசாலும் கரை கண்ட சிவபெருமானே, சிவபெருமானே, தில்லை கூத்தரே, தென்பாண்டி நாட்டவரே, அல்லலை தீர்த்தருளும் என் ஆண்டவா, ஆண்டவா பரமேஸ்வரா, அடையேன் செய்து வரக்கூடிய பூஜைகளிலே பிழைகள் இருந்த போதிலும், எந்த பிழை குற்றங்கள் இருந்த போதிலும் அடையேன் என்னை மன்னித்து காத்தருள வேண்டும் பரம்பொருளே, பரம்பொருளே பரமேஸ்வரா என்று ஆண்டவன் பூஜையாரே அழகுடரே நடத்தி வார அருமை பிள்ளை சிவகொழுந்து பூஜை நடத்துவார் பிள்ளை
சிவவேறுமாடங்கோ பகவானை தானே அவன் பக்தியோடு பூஜை ஆண்டவரை தானே ஆண்டவரே ஆதிதினமும் பூஜை செய்தார் உண்ணாமல் உறங்காமல் அன்னாகாரத்தை மறந்தான் உன் உறக்கத்தை எல்லாம் இழந்தாள் உண்ணாமல் உறங்காமல் உடையவனுடைய நாமத்தை மறவாரபடி மறகாதபடி ஐயும் புலனையும் அடக்கினான் உள்ளடக்கினான் மூவாசையை மறந்து மூன்று ஆசைகளை வெறுத்து ஒரே வடது ஒரே நினைவு ஒரே எண்ணத்தோடு ஒரே சிந்தனை ஒரே புத்தியோடு அல்லும் பகலும் 60 நாளிகையும் 60 நாளிகையும் ஆண்டவன் பகவானுக்கும் பார்வதிக்கும் உமையவள் சக்தி பார்வதிக்கும் அழகா பூஜை செய்து வாரான் அருமை பெருமையோடு நடத்தி வாரான் அப்படி ஆண்டவரே பகவானே இறைவா பரம்பொருளை 14 உலகத்தை படைத்த பரமேஸ்வரா படைத்ததோ ஒரு பரமேஸ்வரா அடியேன் இருவனாகவே நான் இன்று செய்து வரக்கூடிய இந்த பூஜைகளில் ஏதாவது குற்றங்குறைபாடுகள் இருந்த போதிலும் ஏதாவது ஒரு பிழை குற்றங்கள் இருந்திட்டாலோ அடியேன் என்னை மன்னித்து காத்தருள வேண்டும் பரம்பொருளே என்னை பிழை பொறுத்து காத்தருள வேண்டும் சிவபெருமானே பரமேஸ்வரா ஆண்டவா அரகரா சிவசிவா ஓம் நமச்சிவாய நமக சங்கரனே சதாசிவனே நீலவேகரனே நமக காலகண்டனே நமோ நமக கரிக்கண்ட சிவபெருமானோ நமோ நமக மாலும் மருவும் புலித்தோல் ஆசனும் கையில் ஆதி கரைக்கண்ட சாட்சாதி சிவனே சித்துடுக்கு பம்பையோடு புலித்தோல் ஆசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சிவனாரே ஓம் நமச்சிவாய நமக ஓம் தில்லையில் கூத்தனே நமக அப்படி தென்பாண்டி நாட்டனே நமக நமக அல்லெல்லாம் பொறுத்து வரும் ஆண்டவ சிவசங்கரனே நமக நமக என்று என்ற ஆண்டவன் பகவானுடைய நாமத்தை உச்சரித்து அந்த சிவக்கொழுந்து பாலகன் சிவனார் பூஜை நடத்தி வருகிறார் அருமையாகவே பூஜை செய்து வருகிறான் ஒரு தவறாமல் பூஜை நடத்தி வந்தா பூஜை சுத்தமா இருக்கு வயசுக்கு தக்கன பிள்ளைக்கு தக்கன பூஜை நடத்துதா பாரு அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சு நீராடி சரி அப்படி பட்டத்தார் அணிஞ்சு திருநீர் பட்டை போட்டு நந்தவனம் சென்று செவ்வரளி மால் தொடு தொடு தொடுத்து பட்டத்தார் பூநூல் அணிந்து அப்படியே நித்தி நிறைய திருநீர் பட்ட ஒரு ஒத்த பூணூல் போட்டுக்காம அடே அப்பா கழுத்துல உத்தராட்ச கொட்டை 30 வடங்கலக்கா சித்துடுக்கு பம்பையோட சிவபெருமான பார்த்தது போல இருக்கு ஆனா அந்த சாட்சால் சிவபெருமானன் ஏரலை கண்டது போல இருக்கு ஆனா கைலாசத்துல அந்த பணிவடைகளை நடத்தி வராங்க சரி இந்த நாரதரை பாரு எப்படி இருக்காமனு நாரதருக்கு இன்னைக்கு ஒரு இடமும் கிடைக்கலையே ஏன் டயம் ஆயிட்டுனா எங்க கொண்டு முடிச்சு போடலாம் எப்ப வரலாம் கலகம் முட்டலாம் சரி யார் குடிய கெடுக்கலாம் என்ன நாரதருக்கு அதான் வேலை நாரதர்கள் என்னைக்கு நன்மையிலே போய் நிக்குமே ஆனா நம்ம பிள்ளைகள் அப்படி செய்யாதா மனசுல சுத்தம் இருந்தா சரிதான் அது சொல்லி கொடுத்தாலும் வராது ஆமா ஐயோ பாவம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உன் பிள்ளை என்ன வருத்தம் அது கள்ளங்கவடம் இல்லாத மனசு ஆமா டயர் யாருன்னா பஞ்சர் ஆயிட்டு டயரியம் பஞ்சரம் போச்சு அடிச்சிருக்கா ஓஹோ ஆமா இப்படி 6 கால பூஜை அரண் பூஜையை நடத்தி வருகிறார் அருமை பிள்ளை சிவகுழுந்து அருமை பிள்ளை சிவகுழுந்தானவள் நாள் தவறினாலும் நாளைகை தவறாதபடி ஒரு நாளைக்கு 6 கால பூஜை நடக்கு அந்த பாலகன் அப்படியே செய்து வருகிறான் யாருடைய அருள் எல்லாம் சிவபெருமானுடைய அருள் என் ஆண்டவன் ராஜாரி சிவபெருமானுடைய அருளாலே தோன்றினானே சிவகுழுந்து பாலகன் அந்த செல்ல பிள்ளையாகிய சிவகுழுந்தான பாலகன் அரண் பூஜை நடத்தி வருகிறார் அரண் பூஜை நடத்துவாரோ
பெண்ணானவள் அப்படி அனைதினமும் 6 கால பூஜை அம்மையப்பநாதருக்கு செய்து வரக்கூடிய போது அப்படி செய்து வந்த போது 33 கோடி அமராவதி தேவர்கள் எல்லாம் எண்ணினார்கள். என்ன செய்கிறார்கள்? அடே அப்பா, ஆஹா, எவ்வளவு பெரிய மனிதனால் செய்ய முடியாத காரியத்தை இந்த ஒரு சின்ன திருப்பாலகன் அப்படி அருமை பெருமையோடு செய்து வரானே. இந்த சிறு குழந்தையாகிய பாலகன் சிவகொழுந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாதபடி நீதியோடு நேர்மையோடும் நியாயத்தோடு ஒரு பகவானுடைய மேரிலே ஒரு பக்தியோடு ஒரு பாசத்தோடு எவ்வளவு அழகா பூஜை பண்ணி வாரம் பாருங்க. அவன் செய்தக்கூடிய பூஜை சிவனாருக்கு மனம் பொறுக்கம் இல்ல, மனம் குளிருது. தேவாதி தேர்கள் நடத்தினாங்களே பூஜை, சரி, அதுல ஏதாவது ஒரு பிழை வந்துட்டு, ஆனா இந்த பையனுடைய பூஜையில பிழைவு கிடையாது. ஆமா, அவருடைய அல்லும் மகளும் 60 நாளிகையும் அணிதினமும் அருமையாகவே நடத்தி வருகிறார் அருமை பிள்ளை சிவகுழந்தான பாலகல். இவன் செய்து வரக்கூடிய பூஜையை கண்டபோது அமராவதி தேவர்கள் 33 கோடி மக்களுக்கும் போராம வருது. அவங்களுக்கு போட்டி போராம வந்துட்டு, என்ன போட்டி வரலாம், போராம வரக்கூடாது. அதனால எந்த ஆம வந்தாலும் அந்த ஆம வரக்கூடாது. எந்த ஆம? பொறாம. ஆமா, கெட்ட புத்தி. அப்படி பொறாமை குணம் கொண்டு இந்த தேவாரி தேவர்கள் பேசுகிறாயப்பா. என்னப்பா? நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காணா, இன்னைக்கு நம்மளுடைய பூஜையை தடங்கல் செய்து விட்டு, அடே அப்பா, அரணாருக்கும் ஆரி சக்திக்கும் அரண் பூஜை எவ்வளவு அழகா நடத்தி வாராம். ஒரு கடுகளுக்கு பேசுகாம அளவுக்கு நடக்கிறான். எவ்வளவு சிறப்பாகவே சிவன் பூஜையை நடத்தி கொண்டு வருகிறான். நடத்தி வேண்டு வாரா. இந்த வயசுல இந்த வரத்து வந்தா அவன் காலம் பொழுதுல நாடு இருக்கு நம்மள மறந்தாலும் மறந்துடுவாரு சிவனு. கண்டிப்பா. ஆமா, சிவனுக்கு நம்ம யாருன்னே தெரியாம போச்ச. ஆமா, தேவாதி தேவர்கள்னா யாருன்னு கேட்க ஒரு சூழ்நிலை உண்டு. அவ்வளவு அழகாகவே ஒழுக்கத்தோடும் பயத்தோடும் பணிவன்போடும் பாசத்தோடு பரிவட்டானத்தோடு அப்படியே ஐயும் புலனையும் அடக்கி நடத்தி வாரான். ஆமா, உன்னல உறங்கல. அவன் தூக்கம் வருமா? அவனுக்கு தூங்கதுக்காக பிறந்திருக்கான் இல்லையே. அவன் பூஜை நடத்தணும்ல ஒரே எண்ணத்துல இருக்கான். உடையவன் பூஜையை மறவாதபடி அனுதினமும் பாலகர் 6 கால பூஜை நடத்தி வரக்கூடிய போது நடத்தி வருகின்ற போது கைலாசத்தில் எல்லோரும் பெருமையாகவே புகழ்ந்து பேசுற அளவுக்கு இந்த பையனை பத்தி எல்லோரும் புகழ்ந்து பேசிட்டாங்க. எவ்வளவு அழகா எவ்வளவு சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்கான் பாரு. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடில இந்த தேவாதி தேவர்கள் பூஜை நடத்தினாங்களே. ஆமாப்பா, பிள்ளைன்னா அப்படி இருக்கணும். சந்தனத்துக்கு அபிஷேகம் பண்ணது போட்டு பாலை கொண்டு முன்னோட்டி விடுதான். சரியா போச்சு. பால அபிஷேகம் கடைசியில் தான் விடணும். சரி, இவன் முன்னோட்டியா விட்டுறதா. சந்தனம் அப்படி இருக்கு. சரி, திரவியம் ஒரு குடும்பத்துல அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை வீட்டுக்கு கொண்டு போயிட்டா பேர்த்த அப்பா உடைக்கவே இல்லை. ஆமா, எங்க கொண்டு போறான்? பேர்த்தம்பலத்துல முக்கியத்துக்கு வீடு கொண்டு போயிட்டான். சரியா போச்சு. இப்படி நடத்துற பூஜை எங்க இருந்து வரும்? இப்படி பூஜை நடத்தலாமா? ஆனா இவங்கிட்ட 10 லிட்டர் தேனை கொடுத்தாலும் உடஞ்சி நெத்தியில பண்ணி விட்டுட்டா. ஓஹோ, ஆமா, அவங்களாம் மனுஷன். அப்படி தவறாதபடி அணுகணும் தவறாதபடி ஒரே மனதோடு ஒரே நினைவோடு அவர் எண்ணம் செயல் சிந்தனை அத்தனையும் சிவபெருமானே சிவபெருமானே என்று எண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, நாதந்தால் வாழ்க, நாதந்தால் வாழ்க என்று அல்லும் பகல 60 நாளிகையும் அரண் பூஜையை நடத்தி வருகிறார் இந்த அருமை பிள்ளை சிவகொழுந்தே. பிள்ளையான சிவகொழுந்து இந்த தேவாரி தேவர்கள் எல்லாம் பெருமைப்படுகிறார்கள். ஆமா, இந்த பையனை பத்தி ரொம்ப பெருமைப்பட்டார்கள். எல்லாம் நல்லா எண்ணம் இருக்கிறவங்க நல்லவர்களுக்கு நல்லதா செய்தா நல்லா இருக்கும், மனசு ஏத்துக்கிடும். எண்ணங்கள் சுத்தமா இருக்கணும்லக்கா. பரவாயில்லப்பா. ஆமா, நம்மளோட கேட்டி நாமளே கைவிட்ட போதிலும் இந்த பையன் விட்டு கொடுக்கலையே. அந்த கடவுளாகிய இறைவனுக்கு இந்த சின்னஞ்சிறு பிள்ளை எவ்வளவு அற்புதமா நடத்தி கொண்டிருக்கான் அப்படின்னு அவனுக்கு சப்போர்ட்டுக்கு போனாங்களா. சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு அப்படி எண்ணத்தோடு இருந்தாங்க. ஆனா உள் மனசுல ஒண்ணு ஓடுது. அப்படின்னு எல்லாரும் நினைத்தார்கள் தேவர்கள். தேவாதி தேவர்கள். ஆனா அங்க ஒருத்தர் இருக்கா பாருங்க, பெரியவன், எல்லாத்துக்கும் பெரியவன், 100 கடுக்குமா குருணி. ஆமா, 100 கடுக்குமா இந்த குருணி.
அந்த ஊருக்குள்ள ஒண்ணு ரெண்டு அப்படிதான் இருக்கும். எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு. எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கா? ஆமா. யாரு? அவன்தான் இந்திரன். சிவன் பூஜை செய்வரை வருவரை கண்டு தேவர்களுக்கெல்லாம் அறிவறியாயிருக்கும் தெய்வேந்திரன். இவன் எண்ணிட்டா மனசுக்குள்ள இந்த பையன் இப்படியே விட்டுட்டு போனோம்னா நமக்கு மதிப்பு மரியாதை இல்லாம போயிரும். ஓஹோ. ஆமா. அந்த தெய்வ இந்திரன் மனதிலே எண்ணினான். ஆமா, இந்திரலோகத்துல இந்திரன் எண்ணி கொண்டு இருக்கிறான். ஆஹா. ஓஹோ. நேற்றைக்கு வந்த இந்த சின்னஞ்சிறு பிள்ளை ஆமா, அந்த பகவானுக்கு எவ்வளவு பக்தியோடு பயபக்தியோடு பூஜை நடத்தி வரா. அரண் பூஜை எவ்வளவு அற்புதமா நடத்தி கொண்டு வருகிறான். இவன் பூஜையை ஒரு நாளாவது தடுங்கல் பண்ணணும். ஏலே இவன் போற போக்க பார்த்தா நமக்கு மதிப்பு மதிவாதி இல்லாம போயிரும். நம்மள ஒருவே மதிக்க மாட்டான். இப்பமே சரியான முறையில மதிக்கல. சரி, அவன் பூஜை நடத்தும் போது நம்மள மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. இவ வர வரத்தை பார்த்தா பார்க்கும் போது நம்ம சீட்டு கிழிஞ்சிருமோ? கிழிஞ்சாலும் கிழிஞ்சிரும் நினைக்கான். இந்திரன் எப்படி ஆளு? ஏற்கனவே இந்திரனுக்கு வந்து சிவபக்தி உடையவன். ஏற்கனவே அவன் இன்னைக்கு இல்ல, அந்த காலத்துல சிவபக்தி உள்ளவன் தான். ஆனா சிவனார் மேல ஒரு பக்தி உண்டு. சரி. ஆனா இவனுக்கு மிஞ்சி எவனும் நடக்க கூட ஒரு எண்ணமும் உண்டு. ஓ, அப்படி ஒரு எண்ணம். தன்னை விட இந்த உலகத்திலே ஒருவரை அவரும் வளரக்கூடாது, நம்மளதான் சிவபெருமான் பெருமையா நினைக்கான் அப்படின்னு அந்த கெட்ட புத்தி அவனுக்கு வந்து. அந்த இந்திரனுக்கு இந்த புத்தி உண்டு. அவதா இந்திரன் தெய்வ இந்திரன் எண்ணினான். என்ன? இவன் செய்து வரக்கூடிய பூஜைகள் ஒழுக்கங்கள் அன்பு பாசம் மதிப்பு மரியாதையோடு அணிதினமும் தவறாரபடி 6 கால பூஜை அரண் பூஜை நடத்தி வருகிறான். வாரானே இவட இப்படியே வந்துட்டார் நம்ம ஆளு. போக விட்டா அப்படியா? சட்டையும் கிடையாது, துண்டு. நாமளை விட இவன் பெரியவனாக வளர்ந்து கொண்டிருக்கிறான். வளர்ந்து வந்துட்டானே. இவன் வளர்ச்சி மேலும் 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 செல்வாக்கா பெருகிட்டு போகுது. செல்வாக்கா அவனை புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு வந்துட்டு 33 கோடி மக்களும் பாராட்டுற அளவுக்கு. ஆமா, பாராட்டி புகழ்ந்து பெருமைப்படுற அளவுக்கு. சரி, இவ்வளவு அழகா வளர்ந்துகிட்டு வாராரு இந்த பொடி பையன். இந்த சின்னஞ்சிறு பிள்ளை விடலாமா? இப்படி நேத்து முளைச்ச காலா இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு இவனுக்கு இவ்வளவு பெருமையும் மதிப்பும் மரியாதை இருக்குமே, ஆனால் நம்மள பகவான் மதிப்பாரா? ஒருத்தர் அவளை மரியாதையோடு மதிக்க மாட்டாங்க. இப்ப கிடையவே கிடையாது. அதனால் இவனுடைய பேரை கெடுக்க வேண்டும். இவன் பூஜையை முடங்கல் செய்யணும். இவன் வளர்ச்சியை முடக்க வேண்டும். ஆமா. வெள்ளை வேட்டி கட்டி வீசையை முறுக்கி அப்படி ரோட்ல வந்துட்டா சட்ட பையில அப்படியே 500 ரூபாய் தாள் அப்படி நோட்டா வச்சு. ஆமா, எங்க அண்ணன் மாதிரி செல்ல அப்படி பேனா சொருவி பட்டை அடிச்சு அப்படி ஒயிட் போட்டு பாத்தீங்களா எப்படி இருக்கும்னு. அப்படி ரோட்ல போகும்போது பின்னால எத்தனை பேர் போவாங்க அந்த 500 ரூபாய்க்கு? அப்படி வீசையை முறுக்கி வேட்டியை கட்டி நெஞ்சை நிமித்தி ரோட்ல தரணும் வந்து வருவரை பார்த்துட்டான். அப்பா அவளுக்கு 100 ரூபா, இவனுக்கு அங்க பின்னால பேக்கரவுண்ட்ல புடிங்கிரும். அதுக்குதான் அவனை பின்னால. ஒரு சில பேருக்கு ஒன்ன சொல்லலப்பா. ஆஹா, இவன் ரொம்ப வளர்ந்துகிட்டு வாரான். இவன் போற போக்கு சரியில்லாமல போயிட்டு இருக்கான். மாப்பிளே. ஓ மாப்பிள, சொல்லுங்க. உன் சொக்காரன் கார்ல வந்து இறங்குறாவே. அப்பா, என் சொக்காரன் கார்ல வாங்கினால அவனுடைய தலையெழுத்துப்படி இறங்கிட்டு போறான். அவனுக்கு வந்த வாழ்வை பார்த்தியா? நம்மள மதிப்பாண்டாடான் அவன். அடே அப்பா, இனிமே நமக்கு மரியாதை உண்டா? இவன் வார வரத்துல கிடையாது. அவன் எப்படி சொட்டையை முறிஞ்சு எப்ப கீழே விழுவான்னு எதிர்பார்ப்பாங்க. ஆமா, வைரம்பூது குடியிருப்புல இந்த கார் வேண்டாம் அந்த கார் தான் வேணும். நம்ம மைனிக்கு அக்கால கொடுக்க முடியுமா? சொல்ல முடியுமா? பெரிய வண்டி தான் வேணுங்க. ஆனா சின்ன வண்டி ஆசைப்படல, பெரிய வண்டி தான் வேணுங்க. அது பல 1 கோடி ரூபாய் வண்டி. 1 கோடி நம்ம உழைப்பு சம்பாத்தியத்துக்கு வாங்க முடியுமா? 1 கோடி நம்ம எங்க போக? ஒரு டயர் ஒன்னால வாங்க முடியுமா? நமக்கு மாத்த முடியாம கிடக்கு பஞ்சரான வண்டியா. அது வண்டி பஞ்சரா கிடக்கும். அந்த டயரை மாத்ததுக்கு நேரம் இல்ல, டைமும் இல்ல. சரியா போச்சு. ஆமா, ஈவர் இருக்கோ? கைய வச்சு பாக்கும்போது எந்த நேரமும் குளக்கு தான் கிடக்கு. சரி, ஆமா. ஈவர் இருக்கா? ஈவர் இருந்தா தான் மாத்திட்டு போன. அதான் கேட்டேன். இருந்தா தான் உடனே மாத்தி ஆகுமா? அப்பளே ஒரு சாக்கு கொண்டு விற்பேன். அதனால அந்த போட்டியும் போராமையும் கண்டிப்பா நம்ம மக்களுக்கு மனசுல இருக்கு. லேசா வளர்ந்து வாரான்னா இவன் எப்ப குப்புற விழுவாமனு எதிர்பார்ப்பான். இவன் குப்புற விழத்தாட்டாத நமக்கு மறுவாதி. ஆமா, அதுபோல் இந்த தெய்வேந்திரன் கண்ணினான். என்னம்மா? அரண் பூஜையை நடத்தி இவ்வளவு பேரும் புகழும் சொல்வாக்கோடு வளர்ந்து வரக்கூடிய இந்த இந்திரனை பாக்குறான்.
இந்த சிவகுழந்தார பிள்ளையை எப்படியாவது நமக்கு இவன் பேரை கெடுக்கணும், கெட்ட பேரை வாங்கி கொடுக்கணும், இவனுக்கு இடையூறாய் இருக்கணும், தடங்களை கொடுக்கணும். ஆமா, இடையூறா நம்ம இருந்து வேலை பார்க்கணும். அரண் பூஜையை முடக்கிட்டா இவனுக்கு பேரு கெட்டு போகும்ல. சிவனாரே மேல கோவப்பட்டு பேசிட்டு வரலாம். சரி, கோவம் வந்துருமில்ல. கோவம் வரத்தான் செய்யும். என்று இந்த தெய்வேந்திரங்கண்ணினா அவை என்னாரே எண்ணோமெல்லாம் கெடுக்க வேணும், வளர்ச்சி அதை முடக்க வேணும். ஒரு நாளை தினமறியே அந்த உத்தரோரு இந்திரன் அவன் நெங்கதிலே வரும வைத்தான் இளமுடல் ஏறு செய்தான். அப்படின்னு அவன் நெஞ்சில வரும வச்சுட்டான். நெஞ்சில வரும வச்சுட்டானே. இவன் பேரை கெடுக்கணும், இவன் சொட்டைய முறிக்கணும். போட்ட வாசமா தடிய தூக்கி என்று இந்திரன் மனதிலே எண்ணுகிற போது தற்போது மகாசபையிலே அள்ளி பரிசு கொடுத்து செல்வச்சிறிவான் பூமான் முன்னியவாடு யாரையா? யாரம்மா? இந்த நெல்லை மாவட்டத்திலே பேரு புகழும் பெற்ற ஒரு பேரும் புகழும் கீர்த்தியும் பெருமையும் பெற்று விளங்குகின்ற பெருமை பெற்று விளங்கக்கூடிய நல்லவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாடு. எந்த நாடு? இந்த ராதாபுரம் என்று சொல்லக்கூடிய நன்னகரிலே மகா நன்னகரத்திலே பேரோடு புகழோடு செல்வ சிறப்போடு ஆடாமரமாகவே வாழ்ந்து வரக்கூடிய செல்வச்சிறிமான் அருமையில் நாச்சு மாடசுவாமி தேவர் அன்னார் அவருடைய வகையாரர். அவையுடைய வகையாரர்கள் மாடசுவாமி தேவருடைய வகையாரர் வம்சத்தின் சார்பாக ரூபாய் பக்கி 100 ரூபாய் 100 லட்சமாகவே அன்போடு அள்ளி பரிசாகவே அளித்தார்கள். பரிசு ஒன்றாகவே அளித்தார்கள். அன்னார் அவர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட குணம் படைத்தவர்கள் அப்படி மார்பிலே சந்தேனமாந்தேலேலேலேலோ அந்த மகாராஜா அந்த மகாராஜா அம்மனோடே அம்மனோடே அருளாரே வாழ வேணும் வளர வேண்டும்
வளமும் பெற்று அள்ளி வரங்குடிக்கு நம்மையாரை என்றாய் பாப்பான் குளத்து உப்புடாரி அம்மனுடைய அருளாலும் உப்புடாதி அம்பாளுடைய அருளால் இறைவல் உச்சி கண்ணிலே தோன்றினாள் என்றாய் உச்சிரி மாகாளி அம்மனுடைய கிருபையினாலும் பிரம்மசக்தியுடைய அருளால் என்றாய் சந்தன மாரி அம்மனுடைய அருள் கொண்டு பாப்பாங்குளத்து சுடலையுடைய அருளை ஆண்டு பல்லாண்டு 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 பல கோடி காலங்கள் நீடோடி கால வாழ்க வளமுடன் என்று ஒரு எந்தெந்தைக்கு வாழ்க 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 வளமுடன் வாழ்க பல்லாண்டு காலம். அப்போது இந்திரன் எண்ணினான் என்ன எண்ணினான் இவருடைய பேரை கெடுக்க வேண்டுமே என்று வேணும் என்று மனசுல திட்டம் போட்டான். மனசுல எண்ணிட்டு அவனுக்கு ஒரு எண்ணம் ஓடிட்டு அன்னைக்கு தான் அது நிறைவேறக்கூடிய நாள். ஆமா ஆமா அன்னைக்கு 12வது வருஷம் நிறைவேறக்கூடிய நாள்ல இவன் கெடுக்கிறதுக்கு வராம பாரு. எப்படி வாரா அங்க ஆறு கைலாசத்தில் என்ன நடக்கின்றது கைலேங்கிரி பர்வதத்தில் என்னம்மா நடக்கிறது அந்த தெய்வேந்திரன் என்ன எண்ணம் கொண்டான் என்ன எண்ணத்தோடு வருகிறாள் ஒப்பில்லா அழகு படைத்த அமிர்தத்திலே பிறந்தாலே அகலிகார பெண்கொடியாள் அகலிகை என்ற பெண்கொடியாள் அவளையும் நாமல் அடையணும்னு அன்னைக்கு சபதம் வச்சான். அன்னைக்கு ஒரு காலத்துல அப்படி கங்கையில முங்கி இருக்கும் போது சபதம் போட்டான். அவள் ஏன் எப்படி அழகோடு பிறந்தாள் அவள் யாரு அவள் எப்படி பிறந்தா நம்மள ஏன் ஏமாத்துறன்னு நினைச்சானா இல்லையே அந்த இந்திரியனை நினைச்சிட்டான் மனசுக்குள்ள. அவள் யாரு எப்படி தோன்றினார் தெரியுமா எப்படி தேவர்களுக்கெல்லாம் அறிவறியாயிருக்கும் தெய்வேந்திரனும் ரிஷிமாருக்கெல்லாம் அறிவறியாய் இருக்கக்கூடிய கௌதம ரிஷி இருவேர்களும் ஒரு ஒப்பந்தம் பேசி அலைகடலிலே அமிர்தம் கடைந்தார்கள். அந்த அமிர்தத்தை கடையும் போது என்னாச்சு அமிர்தம் கடைய வேணுமே என்று வேணுமென்று 2 பேரும் என்ன ஒப்பந்தம் பேசுகிறார்கள் எப்படிக்கா பேசினார்கள் ஐயா என்ன நாம 2 பேரும் ஜாயிண்டாக பாடி நம்ம 2 பேரும் ஒற்றுமையா பாடி பாட வேண்டாம் பாடண்டா படிக்காண்டா உன் போல அமிர்தம் கிடையணும் அலைகடலிலே அமிர்தம் கடைய வேண்டும். அதுல எது கிடந்தாலும் உனக்கு முதல் பிறவி எனக்கு முதல் பிறவியா அப்படின்னு கேக்குறான். என்னையா எது பிறந்தாலும் உனக்கு முதலா இல்லாட்டி எனக்கு முதலான்னு கேட்க. எந்த இடத்துக்கு நீங்க முதல்ல வர முடியுமா நான் விட்டுருவேனா நான் உங்ககிட்ட பாட்டிக்கு வர மாட்டானே. அப்ப இந்திரன் சொல்ற நான் சொல்லல அவன் தானே வார அப்படி சண்டைக்கு அந்த கவுதரும் பாவம் போல இருக்காரு இந்திரன் ஏற்கனவே எல்லாம் கண்டதெல்லாம் எனக்கு தான் பொண்டாட்டின்னு நினைப்பான். ஏற்கனவே இந்த கவுதம் வயசு ஆகி போச்சு. சரி இந்த இந்திரன் கொஞ்சம் சூட்டாலுவன். ஆமா இந்த கவுதமரை எப்படியாவது சோழிய முடிக்க நினைக்கான். அவர் 2 பேரும் அமிர்தம் கடைய வேணும் அலைகடலில். அலைகடல சென்று அமிர்தம் கடைந்து எடுத்தோமானால் அதிலே முதல் என்ன வந்து பிறக்கின்றதோ அது யாருக்கு முதல்ல தெய்வேந்திரனாகிய எந்தனுக்கு அப்படின்னு தெய்வேந்திரன் உத்தரவு போட்டான் எனக்கு. ஆமா 2வது அமிர்தம் கிடைக்கிற போது என்ன பொருள் கிடைத்தாலும் சரி அது யாருக்கு கௌதமுக ரிஷிக்கு இந்த ரிஷிக்கு அவர் வச்சுக்கிட்டார். இந்த கௌதமருக்கு அவருக்கு தான் இந்த சொந்தம் அப்படின்னு சொல்லி இருவேர்கள் ஒன்று கூடி அலைகடலிலே வந்து அமிர்தம் கிடைக்கின்ற போது கடைகிற போது அங்கே என்ன வந்து தோன்றுகிறது என்ன வந்து பிறந்தது அப்படி அலைகடல் வந்தல்லவோ அமிர்தம் மாறி கடைந்தார்கள். அலைகடல் வந்தல்லவோ அமிர்தம் மாறி கடைந்தார்கள். இந்திரனுங்க உதவரு இன்பம் உடல் ஒன்றி குடி இந்திரனு கௌதமரு இன்பமுடன் வந்தல்லவோ அமிர்தமரி கடையும் போது அழகுடனே பிறக்குறையா அமிர்தமரி கடையும் போது அழகுடனே பிறக்குறையா வெள்ளையானை வந்தல்லவோ முதலாவது நாளன்று அந்த அமிர்தத்திலே அழகார ஒரு வெள்ளையானை பிறந்தது. இந்த வெள்ளையானை யாருக்கு சம்பந்தப்பட்டது? வெள்ளையானை எனக்கு தானே சொந்தம். இந்திர கையெழுத்து போட்டிருக்காம்ல. ஆமா எது பிறந்தாலும் முதல் பங்கு எனக்குன்னு நான் சொன்னேன். இந்த வெள்ளையானை நீ வச்சுக்கோ.
யானைதான் எனக்கா? ஆமா, யானை தான் உனக்கு கிடைச்சது. சரி அப்படின்னு ஒப்பந்தம் பேசி கையில கொடுக்காங்க. என்ன உலகத்துல எங்கேயாரு வெள்ளை யானை இருக்குமா? கருப்பா தானே இருக்கு யானை நிறம். ஏக்க யானை நிறம் கருப்பு தான். ஆனா வெள்ளை யானை வந்து அமிர்தத்துல பிறந்திருக்கு. இந்திரனுடைய வாகனம் வந்து யானை. யானை யானை அந்த யானை அமிர்தத்திலே பிறந்ததினால் வெள்ளை யானையாக பிறந்தபடுகிறான். அது இந்திரனுக்கு பொறுப்பானது. அப்ப அது உனக்கு தப்பா தேவேந்திரா, நீ வச்சுக்க. ஆமா, நீ எங்க போனாலும் யானையிலையும் குதிரையிலும் தான் போவ. ஆமா, வாகனத்தை ஸ்டாப் பண்ணு. செட் ஆகாதா? சரி, கொஞ்ச நாளைக்கு யானையில போ. யானையில போ. அதுக்கப்புறம் ஊர்ல ஒரு கழுதை இருக்கு பாரு. அதெல்லாம் இப்ப இல்ல அங்க. இல்லையா? சரியா போச்சுப்பா. அந்த ஆத்தாங்கர வரமா பாரு இருக்கும். இல்ல இல்ல இல்லையா? அடிச்சு எல்லாம் பாத்தியாச்சு. இங்க வந்துட்டு அந்த மேட்டு தெருவுல மரிகரி மேய்தான் பாரு. ஒரு பக்கம் கிடையாது. அங்க இல்லையா? உன படுத்த பால்ல எல்லாம் கலக்க வந்துட்டு. சரியா போச்சு. அப்ப அங்க இருக்க ஆளே இல்ல. அங்க ஒண்ணும் கிடையாது. அப்படியாப்பா? ஆமா, கழுதையோட அதி விட்டு தடம்பறக்கானல. பூரா பத்தி தூக்கி கொண்டு வரலாம். இந்த கலுசர பாய் உள்ளதா அந்த கழுதையை கூட விட மாட்டேங்க. ஆமா, அப்புறம் அது நம்மறியா எங்க வெளிய வர முடியும்? வீட்ல செவந்து போறதுக்கு மாச்ச போட்டு கழுதைய பத்தி கழுதை மேல பத்தி விடுறான். சரியா போச்சு. அதனால அதெல்லாம் பூரா கலக்க சாஞ்சிட்டு. சரி அப்பா, அந்த வெள்ளை யானை நீ வச்சுக்க. இந்த யானை உனக்கு சம்பந்தப்பட்டதுதான். சரி, மறுநாள் காலையில் மறுநாள் உதயத்தில் அப்படியே கௌதமரும் இந்திரனும் சேர்ந்து அந்த அலை கடலிலே அமிர்தம் கிடைக்கின்ற போது அமிர்தம் கிடைந்த போது அந்த அமிர்தத்திலே யாரையா வந்து தோன்றினார்? யாரம்மா வந்து பிறக்கிறாள்? ஒப்பில்லா அழகு படைத்த ஒரு மங்கை வந்து பிறந்திட்டாளே. ஒப்பில்லா அழகோடு அமிர்தத்திலே ஒரு பெண் தோன்றினாள். ஒரு பெண் மகளே தோன்றினாள். என்ன ஒரு அழகு! அந்த அழகு அழகு சொல்ல முடியாத அழகு. அப்பா, ஆமா, முன்னழகும் பின்னழகும் முகத்தினுடைய திருவழகும் முன்னழகை கண்டவேர்கள் மோகிப்போர் 1000 பேர், பின்னழகை கண்டவேர்கள் பிரம்மன் கொள்வோர் 1000 பேர். அத்தனை அழகோடு பிறந்திருக்கா. அவன் சாதாரணமா நம்மள மாதிரி வயிற்றுல மனுஷன் வயிற்றிலே பிறந்திருக்கா. அமிர்தத்தில பிறந்திருக்கா. ஒப்பில்லா அழகு படைத்த அமிர்தத்திலே பிறந்ததினால் அந்த பெண் மகளுக்கு அகலிகை என்று பெயர் சூட்டினார். ஆமா, அகலிகா 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 என்று பெயர் கொடுத்து பேர்நாமம் கொடுத்து அமிர்தத்திலே பிறந்த மகள் அகலிகாவான பெண் கொடியாளை பெண் மகளை அகலிகை கண்ட போது அழகுதுரை எம்பீரேடோ பெண்ணுடைய மயக்கத்தாளே பேரழகை எம்பீரேடோ மங்கையை கண்டாடே மாவாவே எண்ணுகிறாள். என்ன எண்ணினாள்? அந்த அழகாரம் ஏன் அழுத கடுக்கத்தை கலத்திடுவேன். ஏன் தங்கம் செல்லக்குட்டி அழார கடுக்கம் பாரு பல 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 பழங்கு ஆச்சி கலத்திடுவேன். ஆச்சி கிட்ட வந்துடாதா? ஒரு காதல் தான் இருக்கும். அந்த அமிர்தத்திலே பிறந்த அகலிகார பெண்ணை கண்டவுடனே கண்டபோது இந்த இந்திரனுக்கு ஆசை அப்படி குளிர் போட்டு அடிக்கு. இந்த யானை வச்சு நான் எப்படி ஊரா சுத்த? அடா 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 என்ன ஒரு அழகு, என்ன அழகு, என்ன சிங்காரை, என்ன கம்பீரம். அப்பதான் இந்திரனும் யோசனை பண்றான். என்னன்னு நான் முத கேட்டே தப்பு இல்லையா? ஆமா, 2ஆம் தடவை கையெழுத்து போட்டுக்கணும். இந்த பெண்ணை விட்டுடப்படாத. இந்த அழகான பெண்ணு அந்த அமிர்தத்திலே பிறந்தவள் ஒப்பில்லா அழகு படைத்த அகலிகாவார பெண்கொடியாள். இந்த கிழட்டு மகாமணியில தட்டி கொண்டு போறான். அப்படி இந்திர சந்திர உரையும் போல இருக்கா. அவனை பார்க்கவே 10000 கண்கள் வேணும். அவருக்கு ஆசை குளிர் போட்டு ஆட்டுது. ஆமா, அடா என்ன அடடா அடா 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 எவ்வளவு அழகு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணதா வண்டி போக மாட்டேங்குது. எப்படி போகும்?
இவ்வளவு அழகா இருக்காள இந்த பெண்ணை நம்ம விடலாமா? இந்த பெண்ணை நாம விடலாமா? அந்த கவதிர மகாமுனியோட பார்ல என்ன செய்தோம்? இந்த கிழட்டு முடிவானுக்கு இந்த பெண்ணு இருக்கு. ஆமா, இன்னொரு டீம்ல கையெழுத்து போட்டு கொண்டாடிட்டான். ஆறு கடக்கு கையெழுத்து. ஆமா, கையெழுத்து போட்டானா ஒரு பந்தயம் வச்சு விட வேண்டியதான். ஆமா, ரெண்டாவது போட்டி வச்சு அவரு இன்னைக்கு ஒரு நாளைக்கு இப்போவோ அப்போவோ போகட்டுமா வரட்டுமானா ஆடிக்கிட்டு இருக்காரு. மேடையை விட்டு கிளாருக்கு பொத்துல போவாரு. அந்த நிலைமையில அவர் கை கால் குடுகுடுன்னு ஆடுது. என்ன அழகா இருக்கா இந்த பெண்ணை கொண்டு இவர் என்ன செய்ய போறாரு? இந்த அகலியானவள் என்ன அலப்புறமா இருக்கிறா? அப்படியே பெண்ணை கண்ட உடனே அவருக்கு ஆசை. இந்திரனுக்கு பொறுக்க முடியல. யாருக்குன்னா ஆசை விடும். ஆமா, ஒன்ன விட்டுச்சா என்ன விட்டுச்சா ஆசைதான் எல்லோருக்கும் பெரிய பெரிய ஆசை இருக்கு. எல்லாம் அரைக்கரடு ஆனதுக்கு அப்புறம் தான் வெறுக்கும் கொஞ்சம் மாறும். அப்பமும் வெறுக்காதுக்கா. வெறுக்காரோ? உப்பு போட்டு உழுப்புனியா சோறு கொடுத்தானே வாவி எப்ப வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். சண்டாரப்பா கிழட்டு முகாமிலாம். ஓஹோ, அவன் அகலியாவார வெண்ணை கண்ட உடனே கண்ட போது இந்திரன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஐயா கௌதமரே, ஓ கௌதமரே, இந்த அமிர்தத்திலே பெண்ணாக பிறந்தவள் இந்த அகலிகாவார பெண்கொடியாள். பெண்கொடியாள் இவள் எனக்கு உரியவள். எனக்கு உரியது என்று சொல்லிவிட்டார். இறைவனுடைய படைத்தரே அவள் எனக்காகத்தான் படைத்திருக்காரு. இந்த பெண் இப்படி அழகா பிறகுன்னு என்னைய வச்சுட்டா. இப்பேற்பட்ட அழகான பெண் பெண்ணவள் ஒரு நாள் ஒரு பொழுதாகிலோ நான் இந்த பெண்ணோடு அடைய வேண்டும், இந்த உடலோடு நான் வாழ வேண்டும் அப்படின்னு தெய்வேந்திர மனசுல எண்ணிட்டான். கௌதம ரிஷியே, ஓ ரிஷியே, ஐயா அந்த வெள்ள யானையை பிடிச்சுக்கோ. இந்த கால் நடந்தா நீ நடக்காண்டா, யானையில யாரி சவாரி செஞ்சு போவோம். யாரை 2 அட்டு வச்சு முன்ன போனா 4 அட்டு பேக்கல போயிரும். யானையோட நிலைமை அப்படிதான் இருக்கு. ஆமா, இந்த யானையை நீர் வச்சுக்கணும். இந்த அமிர்தத்திலே பிறந்த இந்த அழகான பெண் அது எனக்கு உரியது. இந்த பெண்ணை எனக்கு தாங்க. சும்மா கொடுக்க முடியும். நாம 2 பேரும் மாத்திக்கிடுவோம். 2 பேரும் மாத்த கூட உப்பா சட்டியா போட்டியா? அன்னைக்கு ஒப்பந்தம் பேசினது என்னது? ஒப்பந்தம் பேசணும் சரி, எது பிறந்தாலும் எனக்கு உரியதுன்னு இந்திரன் சொன்னா போத. ஆமா, அதுல தெரியல யானை வந்து பிறந்தது சரி. ரெண்டாவது எது பிறந்தாலும் தெய்வேந்திரனுக்கு அமிர்தம் சொன்னார்கள். அப்படி அமிர்தமே பிறக்குதா? அமிர்தத்தை போல பிறந்திருக்கா அந்த அகலியா. சரி, ஆமா, அதத்தான் சொல்றேன். முடிஞ்சாச்சு, முடிஞ்சாலும் முடியாது. 2 பேரும் மாத்திக்கிடுவோம். மாத்த கொடி சொல்லிலாம் நம்ம கிட்ட கிடையாது. ஐயா உங்களுக்கு ஏற்கனவே வயசாயிட்டு. வயசானா வயசை பார்க்க சைஸ பாரு. காடோ வா வாங்கி பீடோ போவோங்க சாக போற நாளையில ஏன் ஜைசு கப்பல் கேக்கு? ஆமா, உமக்கன பட்டயமா போட்டு கொடுத்துருக்கு 40-400 வருஷத்துக்கு. அது இல்ல பரவாயில்ல, எனக்கு இப்ப கொஞ்சம் இளம இருக்குல்ல. இளமையெல்லாம் கொஞ்சம் புறவை பார்த்துக்கிடுவோம். இல்ல துள்ளி விளையாடக்கூடிய இந்த பெண்ணு எனக்கு வேணும். அதெல்லாம் தர முடியாது. தர முடியாதா? முடியாது. ஓ கௌதமரே, ஓ கௌதம மகாமுனிவரே, என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல யோசனை பண்ணிக்கிடும். என் கண்ணால கண்ட பெண்களை எல்லாம் மனைவி அடைய வேண்டும் என்று எனக்கு என்ன வரும்? நான் அதனால விடவே மாட்டேன். அது இவ சாதாரணப்பட்ட பெண் அல்ல, இது அகலியான பெண். ஒப்பில்லா அமிர்தத்திலே இவ்வளவு அழகோடு வந்து பிறந்த பெண். அவளை விடுமாட்டான். இவனை நான் விடவே மாட்டேன். இந்த பெண்ணுக்கு எனக்கும் பங்கு இருக்கு. ஒரு நாள் ஒரு பொழுதாவது இந்த பெண்ணோடு நான் அடைஞ்சு செல்வனுங்க. எனக்கும் பங்கு இருக்கு. பங்கு இருக்குன்னு எப்படி இருக்கு பங்கு? நம்ம 2 பேரும் தானே அமிர்தம் கடைஞ்சோம். 2 பேரும் தான் போட்டி போட்டோம், அமிர்தம் கடைஞ்சோம். அதனால பெண்ணெல்லாம் விட முடியாது. எனக்கும் பங்கு இருக்கு. உனக்கு தர முடியாது. அப்படியே 2 பேருக்கு கடுமையான போட்டி. 2 பேருக்கு யுத்தங்கள் நடக்கு, சண்டை நடக்கு. சரி, இவர் எனக்கு வேணுங்க, அவரு நான் தர முடியாங்காரு. மகாமுனிவர் எனக்கு வேணுங்காரு. 2 பேருக்கு என்ன செய்ய? நீயா நானா நீ நானு 2 பேருக்கு சண்டை நடக்கு, போராட்டம். ஆமா, சரி, இதுக்கு தீர்வே இல்லையா? இதுக்கு ஒரு முடிவு இல்லாம நம்ம விடக்கூடாது. அப்ப இந்திரன் சொல்றான் என்ன? ஓ கௌதமரேசே, ஓ புரியவரே, ஒண்ணு செய்வோமா? சொல்லும் செய்வோம். நீரை விட்டு கொடுத்த மாதிரி தெரியல. நானும் விட மாட்டேன். என்னால விட்டு கொடுக்க முடியாது, விட்டுட்டு போக மாட்டேன். மாட்டேன். அதனால அந்த பெண்ணை 2ஆ கீறி, அட பையாரா, தலைக்கு ஒரு பாகமா வச்சுக்கிடுவோம். 2ஆ கீறினா இந்த பெண்ணுடைய உயிரோட இருக்குமா? சண்டால பாவி, அது என்னது? கொஞ்ச நேரத்துல ஊசுலா வாடிடுமே. 2ஆ கீறணுமுங்கிய. அப்ப வேண்டாம், அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. 2ஆ வெட்டிடுவோம். ஆமா, கத்தி மேல் பாகம் உனக்கு, கீழ் பாகம் எனக்கு. ஓ இந்திரா, கத்தியை தீட்டாது புத்தியை தீட்டி கொடுங்காரு. என்ன செய்யணும்? கௌதம மகாமுனிவர் அப்படி எல்லாம் செய்ய முடியாதப்பா. முடியாது. சரி, ஒண்ணு செய்வோம். சரி, வாரத்துல 7 நாட்கள். வாரத்துல 7 நாள். 7 நாள் இருக்குல்ல? ஆமா, ஒரு 4 நாளைக்கு இந்த பெண்ணு என் வீட்டுல இருக்கட்டும். சரி,
அதுக்கப்புறம் 3 நாளைக்கு வேணா நீர் விட்டு போறோம். அந்த வார கணக்கெல்லாம் ஆகாது, அதெல்லாம் ஏத்துக்கிட முடியாத விஷயம். முடியாரா? இந்த கிழடனுக்கு வயசாயிட்டு அப்ப விட்டுட்டு போவே அப்படி கூட 2 ஆள் வச்சா என் நிலைமை என்னாச்சு அப்படின்றா. அது முதல்ல என் வீட்டுக்கு தான் வரணும் அப்படி அவரு சொல்றாரு. முதல்ல என் பங்கு கௌதமோக முனிவர். ஆமா, அப்படியே 2 பேருக்கு சண்டை போட்டி ஆயிட்டு தக்க நடந்து வருது, பெரிய கலட்டா. சரி, வாய் தகராறு நடந்து கை தகராறு வந்து அப்படியே தகராறு நடந்து கொண்டிருக்கு. இதை கண்ட 30 கோடி மக்கள் ஓடி வராங்க. ஓடி வரார்களே, இது என்னப்பா கொடுமை, என்னடா அநியாயமா இருக்கு. இந்த உலகத்துல ஒரு பெண்ணுக்காகவும் ஒரு மண்ணுக்காகவும் தான் மனுஷன் சாவுதான். இந்த பெண்ணுக்கும் மண்ணுக்கு எப்படி பாடுபட்டு நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கு. பெண்ணாலே கெட்டவர்கள் பெரியோர்கள் அன்று முதல் இன்று வரைக்கும் உண்டு. அன்று உண்டு, இன்று உண்டு, இனி போறது உண்டு. பெண்ணாலையும் மண்ணாலையும் தான் பாவி வம்பா போய் தொலைதியோ. ஒரு வரப்புக்கு எத்தனை குவாடு அலைய வேண்டியிருக்கு. இப்ப என்னப்பா அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை? இந்த பெண்ணு எனக்கு தான் சொந்தம்ங்கிறா. ஐயா, நாங்க 2 பேரும் அமிர்தம் கடைஞ்சோம் அலைகடலில். ஆமா, முதல்ல வெள்ளையானே அவருக்கு, இந்திரனுக்கு. பெண்ணு இந்த கௌதம ரிஷிக்கு. எனக்கு வேணும்னு போராட்டம் பண்றாரு. இதுதான் நாங்க தக்க நடக்கு. இதுக்கு முடிவே இல்லையா? நீங்க ஏதாவது ஒரு முடிவு சொல்லணும். தேவாரி தேவர்களே, அண்ணா, ஐயா, நீங்க பெரியோர்லாம் ஒன்று கூடி எல்லோரும் ஒன்றா கூடி இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. முடிவு சொன்னாதான் விடுதலை பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்பா, என்னப்பா? அப்போ ஒன்று செய்வோம். என்ன செய்யணும்? இதுக்கு முடிவு தீர்வு கொடுக்க காண வேணுமே. ஆனால் நீங்க 2 பேரும் ஏற்கனவே பிடிவாரக்காரங்க. நீங்க 2 பேரும் ஒத்த கால்ல பிடிச்சது. அவர் ரிஷிக்கெல்லாம் அதிபதி. ஆமா, தெய்வேந்திரன் ரிஷி கௌதமுகாமணிவாரு. கௌதமர். இவன் ஏற்கனவே தலைக்கரம் முடிச்ச பாவி. இவன் கலாட்டாதுக்கு நான் ரெடியானுப்பா. வாங்க வாங்க. சூப்பரா இருக்கும், ஜோடியா இருக்கும், பொருத்தமா இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். அட்வான்ஸ் வாங்கலாம். ஆமா, கூட 2 வில்லு வச்சு செட்டு வச்சு அடிக்கலாம். என்ன வேலைக்கு போனாலும் இந்த சம்பளம் கிடைக்காரு, அதுவும் கேட்டுக்கிடுங்க. 3 டிகிரி முடிச்சவர் கூட வாங்க முடியாது. அப்படியாப்பா? ஆனா வானால பார்க்கணும், அதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஆவியும் ஜீவனும் உயிரும் போகும் செய்யும். சும்மா இல்ல, நீங்க ஏசி ரூம்ல எழுதிட்டு உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு வாங்கிட்டு வந்துருவீங்க. இது ராத்திரி பகலும் சாவணும். பணம்னு சொல்லும் போது நல்லா தான் இருக்கு. என்னென்ன 12 மணிக்கு காலமாடலாம் பழைய திங்கெல்லாம் தூக்கம். ஊர்ல மேளத்துக்கு 1 லட்சம், வில்லுக்கு 3/4 லட்சமா கேட்கும் அப்படின்னு கண்ணத்துல கை கொடு அப்படின்னு லேசா சொல்லிருந்தோம். சரி, அதனால ஒப்பந்தம் நம்ம கரையை முடிக்கணும். நம்ம இப்ப முடிக்கணும். கடா உதறியாச்சு. எல்லாம் சரி. என்ன? அப்ப ஒரு போட்டி வச்சுக்கிடுவோம். இந்த போட்டி தான் சரியான போட்டி. இந்த போட்டியில யாரு பிந்துறாங்களோ அவங்களுக்கு பரிசு. யார் மிந்த கூடாது. என்ன, சில போட்டியில முந்திரவங்களுக்கு பரிசு. அது முத பரிசு குத்து விளக்கு விளையாட்டு போட்டியில. ஆமா, சில போட்டியில பிந்தினால் தான் பரிசு. சில்வர் குடம். இப்ப 2000 மீட்டர் ஓட்ட பந்தயம்னு வைங்களேன். 2000 மீட்டருக்கு சரி, 1000 மீட்டர் ஓட்ட பந்தயம். சரி, ஓடி வந்து முதல் வர்றவங்களுக்கு தான் பரிசு, முந்திர பரிசு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது என்ன, ஸ்லோ சைக்கிள் வச்சு போறாங்கன்னு வைங்க. ஆமா, ஸ்லோ ரேஸ், ஸ்லோ சைக்கிள். ஆமா, சைக்கிள் அப்படி மெல்ல போகணும். இப்படிதான் நவளணும், அதுல கடைசியில யாரு பிந்திர வருகிறாவளுக்கோ பிந்திரவருக்கு தான் பரிசு. மிந்த பக்கடா, மிந்து கோட்டைக்கு மிந்தி போயிட்டா சரணு போயிட்டா முடிஞ்சது. டீயை குடிச்சு சொன்னு ஒருத்தல பறக்க வேண்டியதான். பிந்தனும். ஆமா, பிந்தினவங்களுக்கு தான் அது பரிசு. என்னருக்கு பேரே சுலோ சைக்கிள். இப்படி அலோன்ஸ் பண்ண தெரியாம நான் மிந்தி போயிட்டாங்க. அலோன்ஸ் பண்ணல இப்படி. ஆமா, அலோன்ஸ் பண்ணாம ஸ்லோர் சைக்கிள் ரேஸ் வாருங்க கூப்பிட்டாங்க. சரி, நான் கோட்டை தாண்டி போயிட்டேன். நானும் பரிசு நமக்கு தான் பரிசு இன்னொரு வாங்கிட்டு போறேன். சரணு போயிட்டீங்க. விருட்டு ஒரே அழுத்து. உங்களுக்கு யாரு கொடுப்பா? அது முன்னோட்டே சொல்லணும். என்ன, அதான் சில விளையாட்டினுடைய நுட்பம் அப்படி இருக்கு. அப்ப இவங்க யாரு பிந்தினாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. பொங்கல் திருவிழா விளையாட்டு எல்லாம் நடக்கும் போது இந்த சேரு வச்சு அப்படி விளையாட்டு போட்டி நடக்குல்ல. ஆமா, டைமண்ட், ஆசு, கிளாவர், கிங்குனு. ஆமா, அது சீட்டு விளையாட்டு. அது இல்ல, இது இடம் பிடித்தல், இசை நிறுத்தல். ஆமா, இடம் பிடித்தல், இசை நிறுத்தல்.
அப்படி பாட்டு கேசட் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி சுத்தி சுத்தி வரணும். டப்புன்னு ஆஃப் பண்ணும்போது சேர்ல உட்காந்து சேர தூரம் எடுத்தா அங்க ஆசிட்டு தான் போகணும். வெளியில போகணும். கோட்டையை விட்டு வெளியில போயிடணும். அப்படி ஒரு விளையாட்டு இருக்குல்ல. அப்ப அதுல பெந்திரவங்களுக்கு தர பரிசு. ஏக்கா நீ இப்ப சொல்லல சேர வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வரணும்னு. ஆமா நீ ஒத்தையில பிறந்தா தெரியாது. எங்க ஊர்ல இப்படிதான் பேரெல்லாம் கூட்டி போயிருக்கா. எல்லாம் ஆட்சி விளையாட போற வானு. ஆமா ஆட்சி சுத்தி சுத்தி வந்துருக்கா. பேரன் சேர உருவிட்டான். ரோட்ல விழுந்து இடுப்பு முறிஞ்சு ஐக்கிரோண்டு ஆசை உண்டி போட்டிருக்கு. ஆமா அப்படியா? ஆமா அவன் பாட்டி ஆட்சி நல்லா ஓடட்டும் நினைச்சா உருவிட்டான். நல்லா ஒரே ஆட்சி ஒரே ஓட்டத்துல போயிட்டான். அதனாலே தேவர்கள் முன்னிலையில் என்ன போட்டி வைத்தார்கள்? இருவேருக்கும் என்ன போட்டி வைத்தார்கள்? ஏதோ இருக்கக்கூடிய இந்த புத்தாமரை குளத்தில், அந்த புத்தாமரை குளத்தில் நீங்க 2 பேரும் 21 நாள் மூழ்கி இருக்கணும். 21 நாளைக்கு மூழ்கி இருந்து கடைசியில யார் வராங்களோ, கடைசியில யாரு வருகிறாரோ அவர்களுக்கு தான் இந்த அகலிகாபார பெண்ணை மணமுடித்து தரப்படும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இந்த தேவருடைய சொல்லுக்கு இணங்க தெய்வ இந்திரனும் கௌதமரும் கொச்சாமரை குளத்துக்குள்ளே இறங்கிறார்கள். அப்படி பொச்சாமரை குளமாரிலே அவர்களுடனே இறங்கிறார்கள். அகலிகாவை தானே தெய்வ நல்ல இந்திரனோ அவன் பெண்ணே பெண்ணே அந்த பேரழகல் நமந்தாரே கௌதமா முடிவர்றவே கொச்சாமரை குளம் மறிலே ஒரே எண்ணினாரே சிவனே நீரே ஜெயிக்க வேண்டோ தர்மமாரை காக்க வேண்டோ என்று பகவானை தானே வாங்குடனே அமர்ந்திருக்க 10வது நாளையிலே மூட்டி திணறிவார் அந்த தெய்வ இந்திரனோடு ஊற்றரை அடக்க முடியாம 8 நாளா அவையே மனம் வாழுகிறார். பேரத்தவளை போல வடிவம் கொண்டே தண்ணிக்குள்ள பாவி முதக்குறாரே அந்த கௌதம ரிஷி யாரை எண்ணினான்? ஆண்டவன் பகவானத்தான் இதாரு. இறைவாயிர ஆண்டவனை 7-14 உலகத்தை படைத்த பரம்பொருளே பரமேஸ்வரா. பரமேஸ்வரா நீதி நிலைக்க வேண்டும், தர்மம் ஜெயிக்க வேண்டும், தர்மங்கள்லாம் செவிக்க வேண்டும். என்னோடு உடலோடு உயிர் கலந்து நான் எடுத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் இறைவா. ஆண்டவா பகவானே என்று அல்லும் பகல 60 நாளையும் சிவ சிவ சிவா நினைச்சிட்டு முங்கிருக்காரு. அந்த கௌதம ரிஷி அப்படியே தண்ணிக்குள்ள முழுகி இருக்காரு. ஆரா இந்த பெண்ணாசி படித்த பித்தன் அந்த தெய்வ இந்திரன். இந்த இந்திரன் என்ன நினைக்கான்? இருக்கா கிழவன் செத்துட்டான்னு எட்டி பார்க்க. ஆண்டவா எவனை எக்கேடு கட்டு போட்டும் எனக்கு தேவை அவதான். ஒப்பில்லா அழகு படைத்த அமிர்தத்திலே பிறந்த அகலிகாவை நான் அடைந்தே தீரடும் அப்படின்னு அவனும் மனசுகளோ தோணுது. அகலிக அகலிக கிகலிக அவன் சொல்ல போது மேல முட்டியா அகலியா முட்டியா வருது. அகலிக அகலியான கிகலிக 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 கிகலிகான்டான். என் சப்பரம் பலிக்கல எல்லாம் அப்படி வாட வரையல் குளிர். ஆமா தாங்க முடியுமில்ல. இந்திரனுக்கு தாங்க முடியுமா? தண்ணிக்குள்ள இருக்கவே முடியல. காத்தும் குளிர அடிக்கும் போது எப்படி இருக்க முடியும்? அப்படி 8 நாளா மூழ்கி பார்த்தான். சரி அடுத்தால தவளை தவளை உடையும் எடுத்து தண்ணிக்குள்ள முறைக்கான். தத்தளித்து நிக்கான். மூச்சு முட்டி உள்ள இருக்க முடியல. சரி கரெக்டா 11வது நாள் வெளியில வந்துட்டான். இந்திரன் அப்படியே கரையேறி வாரான். இந்திரனுக்கு அப்படி உள்ள மூழ்கி நிக்கணும். ஆமா மூழ்கி இருந்தா தானே கடைசி வந்தா தானே பெண்ணு. கரையில நிக்க கூடாது, தண்ணிக்குள்ள தான் முங்கணும்.
அப்ப மூச்சு முட்டி இருக்க முடியாம வெளியில வந்த இந்திரன் என்ன கேக்குறா? என்ன சொல்லுகிறான்? என்ன சொன்னா? ஐயா தேவர்களே, ஏ தேவாரே தேவர்களே, பெரியோர்களே, நாங்க ரெண்டு பேரும் பொற்றாமர குளத்துல மூழ்கி இருந்தோம். இன்னைக்கு எத்தனை நாளாச்சு? 11 நாளாச்சு. ஆண்டவன் புண்ணியத்துல எனக்கு ஒண்ணு நடக்கல. எனக்கு ஒண்ணு இந்த கிழவன் போய் சேர்ந்திருப்பானோ. அவன் அந்த கிழட்டு முடிவா இருக்கான் பாருங்க. அவன் செத்தாலும் செத்துருப்பான். இந்த முண்டக்கண்ண பயவுல. ஆமா 10-11 நாள் ஆச்சு. சரி. அவர் வயசுக்கும் அவர் சைஸுக்கும் சரி இப்பேற்பட்ட ஒரு பொற்றாமர குளத்துக்குள்ள இருப்பாரா? இரவும் இல்லாமல் பகலும் இல்லாம முங்கி இருக்க முடியுமா? முடியாது. அவருக்கு வயசு என்ன? வயசை பாருங்க ஐயா. என்ன முந்தா நாளே அவனுக்கு தண்ணிக்குள்ள செத்துட்டான். ஆமா தண்ணிக்குள்ள செத்துட்டான். பெண்ணை என்கிட்ட ஒண்டி ஒப்படைக்கங்காரு. நான் எல்லா காரியம் முடிச்சிட்டு வந்திருக்கேன். சரி. வெற்றி எனக்கு, தோல்வி அவருக்கு. அதனால இந்த அகலிகாபார பெண்ணாளை பெண்கொடியாளை உங்க முன்னிலை எனக்கு உடனே கல்யாணம் முடிச்சு தரணும். திருப்பூட்டி எனக்கு வைங்க வைங்க அப்படின்னு ஒத்த காலில் நிற்கும். இந்திரன் ஒத்தே நிக்கிறான். அப்ப தேவாலி தேவர்கள் வாக்கு நாக்கும் சுத்தமா இருக்கும்ல. ஆமா கண்டிப்பா இருக்கணும். சொன்னது 21 நாள். இந்திரா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதப்பா. நீ சொல்லதுல ஒரு நியாயம் இருக்கு. நாவல் ஒப்பந்தம் பேசி 21 நாள் ஒப்பந்தம் பேசி முடிச்சோம். நல்லதோ கெட்டதோ லாபமோ நஷ்டமோ ஆமா இருந்ததோ போட்டுமோ அவரு தெய்வேந்தர் கௌதமர் வந்தாலும் சரி, அது வராம போனாலும் சரிதான். வராட்ட விதி முடிஞ்சா ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு தான் இந்த பெண்ணு. ஆனா நம்ம சொன்ன வாக்குப்படி இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 11 நாள் இன்னும் இருக்கு. 10 நாள் இருக்கு. 21ஆவது நாள் என்று வந்தா கௌதமர் வந்து விட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அவள் வந்து கேட்டா நம்ம நாக்கு மேல பல்லு போட்டு பேச முடியுமா? சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும்ல. அது வரைக்கும் நீ பொறுமையா இருப்பா. 10 நாள் அப்படி இருப்பா. 21ஆவது நாள் அவர் வரவில்லை என்றால் அந்த அகலிகை பெண் உனக்கு தான். இந்த அகலிகவார பெண்குடியாளை உனக்கு மணமுடித்து தருகிறோம் அப்படின்னு தேவாதி தேவர்கள்லாம் சொன்னார்கள். ஆனா அது வரைக்கும் நீ பொறுமையா தான் இருக்கணும். கொஞ்சம் அசால்ட்டா இருக்காத, கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோ. ஆமா அவர் வந்துட்டா நான் கேட்ட நாளைக்கு 17 சொல்லுவேன். என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி கரெக்டா 21ஆவது நாள் 21ஆவது நாளையில அந்த கௌரமா கௌத மகாரிஷியான முனிவர்கள் முன்பிருந்த அழகை விட 3 பந்து அதிகமாக அழகோடு அவர் தண்ணீருக்குள் இருந்தல்லவோ, தண்ணிக்குள்ள இருந்தல்லவோ, யாரை எங்கே வருவா கௌதமர் வருவாரே பொற்றாவரை குளத்துக்குள் இருந்து முன்பிருந்த அழகை விட 3 பங்கு அதிகமாக அழகோடு எந்திரிச்சு வாராரு. கௌதம ரிஷி அப்படி கல 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 கலன்னு ஜெகஜோரியா வாராரு. இந்திரனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கரெக்டா சொன்னபடி இன்னைக்கு 21 நாள் ஆச்சு. மூச்சு தம் கூட்டி நிக்காருல உள்ள நின்றுக்காருல கௌதமர். இந்திரனுக்கு கோபம் வருது. ஆமா இவன் பேர் பாருனா நினைச்சு நான் வந்துட்டேன். அப்படி இல்லன்னா எனக்கா நீதியும் தர்மமும் கண்டிப்பா ஜெயித்தே தீரும். நீதியும் ஜெயிக்கும் தர்மமும் ஜெயிக்கும். அது ஆண்டவருடைய செயல், ஆண்டவருடைய கட்டளை. இறைவன் இந்த கெட்டவருக்கு எதை கேட்டாலும் அள்ளி 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 கொடுப்பாரு. ஆமா நல்லவர்களுக்கு உடனே கிடைக்காது எதுவானாலும் தேச சோதனை பண்ணி தான் விடுவாரு இறைவன். ஆமா நல்லவர்களையும் கெட்டவர்களையும் எப்போதும் சோதிச்சுக்கிட்டே தான் இருப்பான் ஆண்டவன். சோதனை பண்ணதான் இறைவன் இருப்பாரு. வேதனையும் சோதனையும் துன்பமும் கஷ்டங்கள் கண்ணீர் கவலைகள் எல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் நல்லவனைத்தான் இறைவன் ஜோதிப்பார். இவ்வளவும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் அவர் கொஞ்சம் பிச்சை போடுவார். அந்த கெட்ட பாவிக்கு ஏன் அள்ளி கொடுக்காரு தெரியுமா? என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு. ஏன்னா இவனுக்கு புத்தி சரியில்லாத புத்தின்னு கெட்டவனுக்கு அள்ளி கொடுத்து விட்டு சரி ஒரே நாளையில டபக்குன்னு புடுங்கிடுவான். அதவனுக்கு புத்தி சரியில்லை புடுங்கிறதுக்கு தான் அப்படி கொடுத்துருக்காரு. முன்னாடி கொடுத்தது மாதிரி உருவிடுவான். ஆமா யானை வாய்க்குல போன கருப்பு திரும்பி வருமா? நல்லவர்களுக்கு வேதனையும் சோதனை இருந்தாலும் ஆனா கடைசி நேரத்தில் கடவுள் ஒருபோது நல்லவர்களை கைவிட மாட்டார், விடவே மாட்டார். அந்த நம்பிக்கையோட இருக்கணும், அவ்வளவுதான். நம்பிக்கை நாணயத்தோட இருக்கணும். ஆமா இவன் கடைசி நேரம் நான் செத்தா பரவாங்க எனக்கா
செட் ஆகிட்டானா இல்ல நான் அவளையோ கடைசியில அவர் என்னை கொடுக்க நான் என்னைக்கு வாழாங்க ஏ அப்பா அதுக்குள்ள என் சீட்டு கிழிஞ்சிருமா இப்பமும் ரோட்ல வண்டி போதான் செய்யுது ஆமா அதெல்லாம் கொடுப்பாரு தம்பி கவலைப்படாத கொடுப்பாரு அப்படியா கடைசி நாள் என்று வருகிறார் அப்பா ஆயப்பா இந்திரா என்ன உன் சொரூபத்தை சுருக்கு வாத்தியெல்லாம் சீவாலியா வாசிக்காத உனக்கு பெண் கிடையாது இனிமே இந்த பெண்ணை நீ அடையணும் முங்கிக்கிட்டா வர சோப்பு போடாம குளிக்காம வைக்காம கடைசி நேரத்துல எவ்வளவு அழகா வந்திருக்காரு பாத்தியா கௌதம ரிஷி பாரு மாப்பிள்ளை அழகா வந்து நிக்காரா இந்த மாப்பிள்ளைக்கு தான் அந்த பெண்ணு இந்த கௌதமருக்கு தான் இந்த பெண்ணு நீ இந்த பெண்ணை பத்தி பேசுன ஓடிருங்கிறா அப்படி எல்லாரும் கோவம் வந்துட்டு ஆமா எல்லாரும் வரத்தானே செய்யும் வந்துருமில்ல ஆமா பெண்ணை கண்ட உடனே வாயை பழந்து அங்க வந்தே நிக்கான் பானி நிக்கான் போட்டியை ஜெயிக்கணும்ல இந்த கவலை கிழட்டு மூணிலாம் ஜெயிச்சிருக்கு அவருக்கு யோகம் அப்பமா விட மாட்டார்ல ஐயா என்ன எவ்வளவு அழகா இருக்கு அந்த சின்னஞ்சிறு பிள்ளை இந்த குழந்தை எப்படி இருக்கு இந்த வயசான காலத்துல அந்த கிழட்டு முடிவான் அவர் கைய பாரு அரிசரங்கும் சரிசரமா இருக்கு நாளைக்கு சாகுதானோ நாளைக்கு சாகுதானோ தெரியல ஆமா காலை பிடிச்சிருந்தா தோல் இங்கனிக்கு வருது உங்களுக்கு தர்மமா இருக்கா இந்த பெண்ணை கொடுக்கலாமா அவருக்கு இந்த முடிவானுக்கு இந்த பிள்ளையை கொடுக்கலாமா எல்லாரும் காலில் விழுந்து கும்பிடுதான் கொடுக்கப்படாங்க அவர் எப்படி வச்சாலும் வாழ்ந்தாலும் சரி பெண் அவனுக்கு தான் பேசி முடித்தபடி அமிர்தத்திலே பிறந்த அகலிகாவார பெண்ணாளுக்கும் ஆமா இந்த கௌரமரிசிக்கும் பெரியோர்கள் முன்னிலையில் முன்னிலையில் காந்தருவ கல்யாணம் முடித்தார்கள் கைலை மலைவாசேரி திருமகடந்தான் போலே திறமுடரை அழைப்பாரா பெரியோர்கள் முன்னிலையில் காந்தருவ கல்யாணம் முடித்தார்கள் கல்யாணம் முடித்து அவன் கையில கௌதம ரிஷி கையில பெண்ணை பிடிச்சு கொடுத்த உடனே அந்த அகலியால பிடிச்சு கொடுத்த உடனே கடைக்கண் போட்டு அப்படி பார்க்கான் ஒத்த கண்ணை மூடிட்டு ஒத்த கண்ணை அட்டு பார்க்கான் அகலிகாவார பெண்ணை கண்டு அவனுக்கு விட மனசே இல்ல எங்க கூட்டு போனான்னு ஒத்த முடிக்கிட்டே இருக்கான் என்ன அழகா இருக்கா நம்ம வீட்டுக்குலாம் வருவான்னு நினைச்சேன் கை கட்டினது வாய் கட்டலையே கிழட்டு முகாமுடி வீட்டுக்குலாம் போறா கிழட்டு முகாமுடிவரே பாரு உன்னை என்ன செய்தவனு உடைக்கு மடவையாகிவிட்டால் என்ற மம்மரையோடு அகத்தோடு ஆணவத்தோடு செல்கிறாயா நீ வீட்டுக்கு கூட்டி போறியா அந்த மகளிய போ உன்னை நேரம் ஒரு சந்திப்பேன் இருந்துட்டு போகட்டும் உனக்கு பொண்டாட்டியா இருந்தாலும் பரவாயில்லை இந்த இந்திரன் சரி எதை நினைத்தானோ அதை அடையாமல் விடுவதில்லை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ நான் அதை பத்தி ஆச்சரியப்படல பொண்டாட்டியா இருந்தா தான் என்னாச்சு இருந்துட்டு போட்டும் போ நீ கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு போ போ ஆறால் இன்றல்ல என்று நாள் என்றாவது ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் இந்த அகலிகவார பெண்ணாளை நான் அடைந்தே தீர்வேன் இப்பெண்ணை நான் அடையவில்லை ஆனால் தேவர்களுக்கெல்லாம் அறிவறி தெய்வ இந்திரன் நான் அல்ல அப்படின்னு அவன் மாறு வந்துட்டு சாவத விட்டுட்டான் உனக்கு பொண்டாட்டியா இருந்தா தான் என்னப்பா எனக்கு என்னப்பா நான் நினைச்சதை முடிப்பேன் நான் நினைச்சதை முடிக்கல தெய்வேந்திரன் பேரங்க முடியுமா ஒரு நாள் ஒரு பொழுதாகிறோம் ஆமா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் அதிகம் உண்டு ரொம்ப உண்டு மாட்டாந்தோட்டத்து மல்லிப்பூக்கு எப்படி இருக்கும் மனம் சண்டால காவி தீர முடிவாம எண்ணத்துல ஈரமண்ண அள்ளி போட மனம் கொதிச்சுக்கிட்டுலாம் வருது அவன் அடுத்தவருக்கு பொண்டாட்டி ஆயிட்டாள ஆமா சும்மா கிடக்கானா ஊரறிய நாடறிய தாலி கட்டிருக்கலாம் ஏன் அப்படி ஆசைப்படுத அவளை அடைந்தே தீரணும் அகலிகாவை அடையாவிட்டால் இந்திரன் நான் அல்ல நான் கிடையாது சபரத்தை விட்டு போயிட்டான் விட்டுட்டான் அந்த போட்ட சபரத்தை நிறைவேற்ற வேண்டுமே என்று சண்டாலப்பாவி தெய்வேந்திரன் அன்னைக்கு சபதம் போட்டான்ல அன்னைக்கு போட்ட சபத்தை நிறைவேத்தானா இன்னைக்கு அவனுக்கு நேரம் வருது படிவச்சு வருது அந்த வடுவச்சிரேற வருகிற போது என்ன எண்ணினான் அந்த அகலிகாவார பெண்ணாளை நாமல் அடைய வேண்டுமே என்று
சமகாரி சாமம் போலே சாமம் போலே சாமரே இலை குறுங்க வேலை அந்த சேவல் சத்தமாரை சிவகுடத்தை காதில் கேட்டா சேவல் சத்தமாரை உடம்பு பிள்ளை காதில் இன்னும் சிறிது நேரத்தில் சிவனந்தி பெருமாளுக்கு அலங்கார தீபாராதனை நடைபெற இருக்கிறது. மேலும் நமது வரிதாரர்கள் வரி கொடுக்கும் பக்தர்கள் அலுவலகத்திலே நமது தலைவர் MK முருகனிடம் வரியை செலுத்தி ரசீதை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அன்னதானம் மதிய அன்னதானம் தயார் நிலையில் உள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில் அன்னதானம் தொடங்க இருக்கிறது. இந்த அன்னதானத்தை வழங்குவோர் உயர் திரு சி செந்தில்வேல் முருகன் சன்னாப் சின்னத்தம்பி தேவர் ராதாபுரம் மற்றும் டி பொன்முருகு சிங்கப்பூர் சன்னாப் தங்கப்ப தேவர் நெல்லை மாவட்ட கல்வி அதிகாரி அவர்கள் தென்காசி அவர்கள் சார்பாக அன்னதானம் நடைபெறுகிறது. இன்னும் சிறிது செஞ்சேவல் வடிவமெடுத்து சேவல் வடிவம் கொண்டு இந்திரன் சிறவுரட்டி கூப்பிடுறான். அப்படியே மோட்டுக்கு மேல சிறகு தட்டி கூப்பிடுதான். எந்த நேரம்? நடு சாம வேலை, நடு சாமாரி சாமம் மணி கரெக்டா 12 இலை குலுங்கா நேரம் ஏமசாம வேலை. அவன் அகலிகாவை அடைய வேண்டும் என்று நினைத்து செஞ்சேவல் வடிவம் கொடுத்து சிறவு தட்டி கூறான். ஆமா, கொக்கரக்கோடு கூவிட்டான். இந்த சேவல் கூவின் சத்தத்தை யாரு கேட்டா? யாரு காதலை கேட்கிறா? கௌத மகாமுனிவர் கேட்டாரு. இல்லை 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 இல்லை, சேவல் கூவும் சத்தோ சிவகுழந்தை காதில் கேட்டா. கோழி கூவும் சத்தோ சிவகுழந்தை காதில் கேட்டா. கொழுந்து கேட்கிறானே, இது எங்க விளையாடுது பாத்தீங்களா? எங்க கூவுனது ஒரு பக்கம், தாலி கட்டினது ஒரு பக்கம், குளத்துல முங்குனது ஒரு பக்கம், விதி இங்க வந்து விளையாடுது. எங்க வந்து விதி விளையாடுது. சேவலுகவன் தத்தத்தை காதலை கட்டான் சிவகுழந்தான பிள்ளை. சிவகுழந்து பாலகள் பதறி முளைத்தான். ஆகா, தியார கண்டா விடிஞ்சிட்டோ. ஆகா, சேவல் கூற. ஆமா,
தேரை விடிஞ்சிட்டோ நம்ம சிவனாருக்கு பூஜை செய்யணுமே. எந்த ஊர்ல என்ன? எந்த ஊர்லக்கா? சேவல் கூவிதான் தேரை விடியுது. ஆமா, சேவல் கூவிதான் தேரை விடியும். யாராவது எந்த ஊர்ல அப்படி சொல்லுவாங்களா? சேவல் கூவிட்டு யாரும் சொல்றா கோழி கூவிட்டு போங்க. ஏக்கா ஏக்கா கோழி கூவிட்டு. ஆமா, எந்திரி பால் கறக்க போகணும், வேலைக்கு போகணும். ஏன் தேரை விடிஞ்சிட்டு கோழி கூவிட்டு? கோழி பொட்ட கோழி இது முக்கிய கூவுது சேவல். நீங்க கொண்ட வச்ச சேவல் கொக்கோடு முக்கிக்கிட்டு கூவுனாலும் அடிவேலாம் தீப்பிடிக்கு. பேரு எங்களுக்கு தான் நேம் நிக்கு. ஆமா, உங்களுக்கு எப்படி இருக்கும் பேரு? கோழி கூவிட்டு தேரை விடிஞ்சிட்டு. கோழி எப்பேற்பட்ட கோழி அப்படித்தானே சொல்லுவாங்க. கம்பு இல்லாம போச்சு அன்னைக்கு இந்த கோழிக்கு. என்னைக்கு நம்ம சேவல் எப்படி கக்கறக்கான்னு கூவுது. அப்படியா? ஆமா, கூவும். கூட்டோட்டி இப்பதான் வெளியே வந்திருக்கு. அப்ப சேவலுக்கு கூவிட்ட தேரை விடிஞ்சிட்டோ அரண் பூஜை நடத்த வேணும். அரண் பூஜை சிவன் பூஜை நடத்த வேணும் என்று செல்ல பிள்ளையாகிய சிவகுலம் நான பாலகன் அவர் அரண் பூஜை முடிப்பதற்கு அழகுடனே வருவானா. நல்லதான் முடித்த பாலகரோ சிவகுழந்தை மனம் பதறி வாராரே பூக்குடைய தோழிலிட்டா கையெடுத்தா ஓடி வார சிவகொழுந்து நந்தவர தோட்டத்துக்கு ரதமுடரே வருவாரா. பூங்காரல்ல வனம் மதற்கு இந்த சிவகுழுந்தார வாரகன் தேவலுகும் சத்தத்தை காதிலே கேட்டு சிவனாருக்கு பூஜை செய்ய ஓடி வாரா. திடுக்கல்லை விழித்தான் பதறி முழித்த பாலகன் ஓடோடி வருகிறான். கூடைய தோளிலொட்டு திருப்பரும்ப கையில் எடுத்து வரா. ஆகா, தேர விடிஞ்சிட்டு. ஓஹோ, சிவன் பூஜை நடத்தணுமே. அரண் பூஜை அம்மையப்பன் ஆதரிக்கு சக்திக்கும் சிவனுக்கு உலகத்தாய்க்கு பூஜை பண்ணணுமே. பூஜை நடத்த வேண்டுமே என்று மனம் பதறி ஓடி வருகிறார் சிவகுழந்தார பிள்ளை. சிவகுழந்து பாலகன் வருகிறாள். அப்படியே பொந்தூரட்டி கையிலடைந்தார் தோட்டத்தை நலமுடனே வருவார். பூங்காவடத்திலே வந்து நந்தவன தோட்டத்திலே வந்து முதல்ல குளிக்கணும்னு சொல்லி கங்காதேவிய வந்து பார்க்கலாம். ஆமா, கங்காதேவி முழிக்காளா? வாய்க்கால தண்ணி அப்படியே அசைவில்லாம கங்காதேவி நிக்கா. ஏன்? கங்கை தூங்குகிறாள், கங்காதேவி முழிக்கவில்லை. 12 மணிக்கு கங்கனை முழிச்சுக்கிட்டா இருப்பா, தூங்கிட்டு தான் இருப்பா. என்ன கங்கை தூங்குதுன்னா எப்படி இப்ப கண்டுபிடிக்க முடியும்? நம்ம கண்ணுக்கு தெரியும், தண்ணி ஓட்டமா தான் இருக்கும். சரி, அப்படியே பம்மி நடக்கும். வாய்க்காலையோ ஆத்துலயோ குளத்திலயோ ஆத்துல அப்படி தண்ணி ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஆறு ஓடும். ஆமா, தண்ணி ஓடும். ஆனா தண்ணி அப்படி அசைவில்லாம இருக்கும். அலை அடிக்காது, நுரை அடிக்காது. அதுக்கு தான் கங்காதேவி தூங்குறான்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல 12 மணிக்கு அதை கொண்டு கால வைக்கக்கூடாது. அது இப்ப 12 மணிக்கெல்லாம் போனப்ப நல்லா கலகலன்னு விளையாடிக்கிட்டு இருப்பா. ஆமா, ராத்திரி நைட்டு சாமத்துல இப்போ வந்து துள்ளி குளிச்சு விளையாடுவாங்க. அந்த நடிச்சாம பார்க்கிற ஒரு அசைவில்லாமல் இருக்கும். அசைவில்லாத டைம் நடிச்சாம வேலை. அப்ப தூங்குதுன்னு சொல்லுவாங்க. கங்காதேவியே தூங்குதா. அப்ப கங்காதேவி முழிக்கவே இல்லை. சரி, கெங்க முழிக்கலையே. ஆமா, அப்படின்னு நந்தவனத்துக்கு ஓடி வந்து பார்த்தான். அங்க என்னாச்சு? அங்கே மொட்டுக்கள் மலரவில்லை. பூக்கள் எல்லாம் மலராமலே இருக்கு. மொட்டெல்லாம் அப்படி பிஞ்சா இருக்கு. ஆமா, ஒரு பூ கூட பூக்கல. ஒரு பூ கூட
மலரவில்லை. சரி, மொட்டா இருக்கு. ஆமா, பூவாகி அப்படி பிஞ்சாகி அப்பதான் மலரும். மலரும், காயாகி மலரும். அந்த பனிக்கு பூத்துரும். ஆனா பூ மலரவே இல்லையே. மொட்டாளா இருக்கு. கெங்காரேவி ஒழிக்கவில்லை, மொட்டுக்கள் மலரவில்லை. நந்தவனத்துக்கு வருகிறாள். ஒருவேளை நாமல் தேரந்தறியாமல் வந்து விட்டோமோ, ஏதோ டயந்தவரி வந்துட்டோமோ, தேர விடுஞ்சிருக்கா அப்படின்னு உச்சியை ஏறிட்டு பார்க்க, அப்படியே உச்சியை நிலவை எட்டி பாக்குறான். அங்க என்னாச்சு? அங்க உச்சி நிலவு எங்க நிக்கி? நிலவு நடு உச்சிக்கு நேரம் நிக்கி. நடு உச்சியில நிக்கி. ஆமா, எல்லாம் அந்த காலத்தில எல்லாம் நிலவை பார்த்துதான் மணியை கண்டுபிடித்தார்களாம். ஆமா, கடிகாரம் இப்பம்லாம் வந்தது. எந்த பக்கம் சாஞ்சி நிக்கி? ஆமா, கீழ்பற நிக்கி. எப்ப தேர விடியும்? எப்ப விடிஞ்சா மேக்க அடையும். எப்ப விடியும் எப்ப அடையும் அப்படி பார்த்த உடனே சொல்வார்கள். மணி கரெக்டா 11:55. ஓஹோ, அப்படின்னு சொல்லுவாங்களா? இப்ப கையிலையும் பையிலையும் வச்சுக்கிட்டு டைம் பார்த்து சொல்றோம். இப்பதான் சுத்தி வச்சுக்காங்களா மணி பாத்துக்கலாம். சுத்தி. ஆமா. அப்ப தேர விடையவில்லை, தேரம் தெரியாமல் வந்து விட்டோம். ஆமா, ஏதோ டைம் தவறி வந்துட்டோம். மறுபடியும் கைலாசம் போய் எங்க வர போறோம்? அடுத்தல போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு என்ன கொண்டையா? சரி, வந்துட்டோம். சரி, இந்த நந்தவனத்து வாமடையில தலையை வச்சு வரப்பு மேல படுத்து எந்திரிச்சு அதிகாலையில எந்திரிச்சு கொஞ்ச நேரத்துல தேர விடிஞ்சிரும். 2.5 மணி நேரம் தானே கிடக்கு. அப்ப விடிஞ்சதுக்கு அப்புறம் பூஜை நடத்திக்கலாம். நாம குளிச்சிட்டு மலர்களை பறித்து சரி அரணுக்கு பூஜை பண்ண போவோம். ஆமா, இந்த அருமை பிள்ளையாகிய சிவகொழுந்தான பிள்ளை, சிவகொழுந்தான பாலகள் அந்த அந்த ஊர தோட்டத்திலே நலமுடனே வந்தல்லோ வடிவடகம் படுத்தாரே, கடுவடத்தை விரித்தாரே, கமண்டலத்தை வயிறு வைத்தே, உங்களுடைய தலையில் வைத்தே, தலையில் வைத்தே உடனே நாம் படுத்தாரே. வரப்புல அப்படி பூக்குடைய வச்சான். சரி, என் ஜவனை எடுத்து படுத்துட்டான். நான் டயம் கணக்குல ஆகுதுன்னு என் கண்ணை முழிச்சுட்டு இருப்பானே, ஒரு தூக்கம் தூங்கி விடுவோம். தேரை விடியட்டா அப்புறம் அரண் பூஜை செய்யலாம். அதுக்கு பிறகு கெங்கல போய் குளிச்சு அப்படியே பூவை படுத்து விடியவே இல்லையே. தேரமே உச்சிக்கு நேரல நிக்கி அப்படியே படுத்த பிள்ளை அப்படியே அசந்து தூங்கிட்டான். தூங்கிட்டான். சிவகொழுந்தார பாலகள் அசந்து தூங்குகின்றரேரோ, தூங்கக்கூடிய சமயம் தேரு விடிந்தது தெரியாமல் விடிந்து வெகு நேரமா தூங்குறான். இவன் ஒரே தூக்கமா தூங்கிட்டு தான் இருக்கா. அசந்து தூங்குகிறான் அருமை பிள்ளை சிவகொழுந்தான பாலகள். அங்கு காலை நல்ல பொழுதாஜே, கதிரவன் உரையேலாஜே, தேரவரை விடிந்திடுவோம் கண்டாரே சிவராரோடு. அதிகாலை 5:30 மணிக்கு நடை திறந்து படிகளந்து பூஜை பண்ணணும். ஆனா இவன் என்ன செய்யறான்? நந்தவனத்துல படுத்து தூங்குதான். சிவகொழுந்தார பிள்ளை அரண் பூஜையை மறந்து படுத்து அசந்து தூங்குறான். தேர உச்சிக்கு நேரம் வந்துட்டு தேர விடிஞ்சிட்டு. ஆமா, இறைவன் பார்த்தார். ஆஹா, ஓஹோ, எதிராளி இதுவரைக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாரபடி இந்த பையன் பூஜை நடத்தி வந்தானே, பூஜை செய்து வந்தே நமது பிள்ளை சிவகொழுந்தார பிள்ளை இன்னைக்கு நம்ம பூஜையை முடங்கல் செய்து விட்டானே, இன்றைக்கு அரண் பூஜையை முடக்கி விட்டானே. அதனால என்ன செய்யணும்? சிவன் பூஜையை முடக்கிட்டான அப்படி இறைவனுக்கு அப்படி கண் செவக்கு கடும் கோபம் கொள்ளுதாரு. கடும் கோபத்தோடு ஆண்டவன் பகவானிக்காரு நினைத்து சரி களைந்த ஆரத்தை சாத்தி வில்வை இலைகளை பறித்து இந்த மந்திரத்தை உச்சரித்து அரண் பூஜையை தனக்குத்தானே பூஜையை முடிச்சிட்டார். அவர் பூஜை நடத்தி முடிச்சுக்கிட்டாரு. இங்கதான் ஒருத்தருமே வரலையே, யாரும் பகவானுக்கு பூஜை செய்யல, படுத்து தூங்குதானே. சரி, தேர விடிந்தது பதறி முழித்தால் மாலகன் சிவகொழுந்து சிவகொழுந்தானவள் ஆகா தேர விடிஞ்சு போச்ச
என்ன செய்து அசந்தில்ல தூங்கிட்டோம். என்ன செய்வது யார் செய்வது? கால் பதறி கை பதறி ஆண்டவன் பகவானிடம் ஓடோடி வருகிறான். ஓடோடி வருகிறாள். மலர்களையும் தான் பறித்து மங்களமா ஓடி வாரா. மலர்களையும் தான் பறித்து மங்களம். ஹலோ, மதிய கொடை விழா நடக்கக்கூடிய காரணத்தினால் 2 சட்டு மேலக்காரர்களும் மகடை இசை கலைஞர்களும் கொம்பு தொப்புக்காரர்களும் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று விழா கமிட்டியாளர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது மதிய கொடை விழா நடக்கக்கூடிய காரணத்தினால் 2 சட்டு மேலக்காரர்களும் கொம்பு தொப்புக்காரர்களும் மகடக்காரர்களும் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று விழா கமிட்டியாளர்கள் மீண்டும் மீண்டும் அழைக்கிறார்கள். மலரை பறித்தான் பதறி ஓடோடி வருகிறான். ஓடோடி வருகிறான். என் பெருமாள் சிரித்தார் கலகல கலகலகலு. அப்படியே சிவபெருமான் அப்படியே திலகலன்னு சிரிக்காரு. ஏன் இந்த பையன் நமக்கு இது வரைக்கும் பூஜை தவறாம செய்தானே, இன்னைக்கு தவற விட்டானே அப்படின்னு கலகலா கலகலா கலகலான்னு சிரிக்காரு. என்ன சிரிப்பு அது? சந்தோஷ சிரிப்பு இல்ல, இவனை கைலாசத்துல வச்சிருக்கலான்னு சிரிக்காரு. கோபத்துல சிரிக்காரு. அதான் கோபம் பாதி சிரிப்பு பாதி. சிரிப்பே வராது. கோபம் வரும்போது எப்படி யாருக்கு சிரிப்பு வரும்? வராதுதான். மனசுல கோபம். இவன் தான் பூஜை முடக்கிட்டானே. அது ஆங்காரத்தில் அப்படி கலகல கலகலன்னு சிரிக்காரு. சிரித்து கொண்டிருக்காரு. சிறந்தார் இறைவன் இறந்திருக்க ஆண்டவள் பகவானுடைய அருளால் சிவபெருமானுடைய அருளாலே நெற்றி கண்ணை திறந்தால் முண்டை இருந்த சிவகுடலார பாலகரை சுட்டி எரித்தார். சுட்டி சாம்பலா எரித்தார். நெத்தி கண் பட்டது. சிவகுழந்தை பாலக என்னாச்சு? பஸ்பமா போயிட்டான். கருவி சாம்பல் ஆயிட்டான். 30 கோடி மக்களும் இறைவனுடைய பாதத்தில் விழுந்த அழுது புலம்பினார்கள். ஆண்டவா, இது என்ன சோதனை? இறைவா, ஆண்டவா ஆண்டவா என்று 11 ஆண்டுகளாகவே தாங்களுக்கும் சக்திக்கும் ஆண்டவன் அரண் பூஜையை தவறாமல் செய்து வந்த குழந்தை அல்லவா, இன்னைக்கு சுட்டு சாம்பலா எரித்து விட்டேனே சிவனே. அவர் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் தாரே தவறு செய்து விட்டார். இதோ சின்ன தவறு செய்து விட்டால். இறைவா, என்ன மாண்டு போல அந்த பாலைகள் மீண்டும் உயிரோடு வர வேண்டும். மறுபடியும் அவனை பிறவி செய்ய வேண்டும். மாண்டு போனவர்கள் மறுபடியும் மாநிலத்தின் வயிற்றிலே பிறந்தவள் மாநிலத்தில் பிறப்பது உண்டா? கிடையாது, கிடையாது. இல்லை, அது சிவன் அல்லவா? அப்பேற்பட்ட சிவன் அல்லவா? அகிலே உலகத்தையும் அரசாட்சி செய்து வந்த ஆண்டவன் பரமேஸ்வரன் அல்லவா? அப்ப அவனுக்கு மறுபிறவியும் கொடுக்கணுமே. இறைவன் மறுபிறவி கொடுக்கிறாரு. சிவனும் பெருமாளும் இணைந்து உருவடைத்தார்கள். சிவனும் பெருமாளும் உருவடைத்தார்கள். சிவனும் பெருமாளும் இணைந்து பிறந்த பாலகள் பிறந்ததோர் பாலகள் சிவன் அணைந்த பெருமாள் என்று பேர் கொடுத்தார். ஆண்டவன் பகவானுடைய அருளா, ஆண்டவனுடைய அருளா சிவனுடைய வருமா இங்கிருக்கலாகாது. நீ பூலோகம் போகணும். போக வேண்டும், போக வேண்டும். நான் கையில சிவன், நீ பூலோகத்தில் சிவன். நீ பூலோகத்தில் 21 மந்தி தேவதைகள் 61 குண்டுரவு வாசலில்